தமிழிலே உருவாக்குதல் என்ற அர்த்தம் உள்ளது அது. और जो यदि तमिल में हिंदी में देखा जाए तो बनाने वाला, एक व्यक्ति को बनाना है. நம்முடைய ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். हमारा परमेश्वर हर एक को बनाता है, हर एक को खड़ा करता है. நம் अनेक நேரங்களிலே நாம் ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள் ரட்சிப்பிலே நடத்துவதோடு கூட நாம் திருப்தியாக இருந்து விடுகிறோம். हम कई बार जब लोगों को उद्धार में अगुवाई करते ही उसमें हम संतुष्ट हो जाते हैं. ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் அவர்கள் எல்லாரும் அவரை போல மாற வேண்டும். पर परमेश्वर की इच्छा ये है हर एक व्यक्ति परमेश्वर के समान होना है. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு நிருபம் 1 அதிகாரம் 28 29 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு என்று அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். इसलिए प्रेरित पौलुस कोलोसियों के पत्र 1 अध्याय का 28 और 29 पद में हम देखते हैं, हर एक मनुष्य को चेतावनी देता हूं और सारे ज्ञान से हर एक मनुष्य सिखाते हैं जो मसीह में सिद्ध करके उपस्थित करे. அநேகர் நாம் ஆண்டவருக்குள்ளே நடத்திருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்குள் நடத்துகிறோம், இன்னும் ஞானஸ்நான சத்தியத்திற்குள்ளும் நடத்திருக்கிறோம். அது போதாது, அவர்கள் எல்லாரும் தேறினவர்களாக கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று அதற்காக நான் போராடி பிரயாசப்படுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். हम कई लोगों को उद्धार में अगुवाई किए हैं, बपतिस्मा में अगुवाई किए हैं और आत्मिक जीवन में हम अगुवाई करते हैं, पर इतने में हम संतुष्टि नहीं होना चाहिए. प्रेरित पौलुस ये कहता है, मैं हर एक व्यक्ति को परमेश्वर में सिद्ध बनने के लिए मैं कोशिश करता हूं, प्रयास करता हूं बोल के कहता है. அது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு கூர்மையான ஒரு பயனுள்ள இந்த யந்திரமாக உருவாக்கும்படியாக அவர் விரும்புகிறார். और ना केवल इतना ही है, परमेश्वर हम हर एक को एक जो उपयोगी पात्र या एक तलवार के रूप में हमें बनाना चाहता है. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரம் 15 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டவர் அங்கே சொல்கிறார், இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்புவாக்கி விடுவாய். इसलिए यशायाह नबी किताब 41 अध्याय का और 14 और 15 पद में इस पर लिखा है, ये कीड़े सीखते याकूब इजराइल के मनुष्य मत डरो, यहोवा की ये वाणी है, मैं तेरे सहायता करूंगा. देख मैंने तुझे चूरी वाले धावने के एक नया और चौका यंत्र ठहराया, तू पहाड़ों को धाव धाव कर शुक से धूल कर देगा. इस प्रकार वो कहता है. तो கூர்மையான பயனுள்ள பாத்திரங்களாக தேவன் நம்மை மாற்றும்படியாக அவர் நம்மை உருவாக்குகிறார். चौका यंत्र के समान हमें बनाकर हमें उपयोग करना परमेश्वर चाहता है. வேத புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது எத்தனையோ தேவனுடைய ஊழியர்களை நாம் பார்க்கிறோம். அவர்களை எல்லாம் தேவன் அவர் உருவாக்குவதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். और जो हमारे परमेश्वर के जो वचन में बाइबल में हम पढ़ते हैं, कई सारे जो प्रभु के दासों को परमेश्वर वो बनाता है, बनाकर वो खड़ा करता है. மோசே எவ்விதமாக தேவன் உருவாக்கினார் என்பதை குறித்து ஸ்தேவான் தன்னுடைய பிரசங்கத்திலே அவன் சொல்லுகிறான். அப்போஸ்தலர் நடபடிகள் 7 அதிகாரத்திலே நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் 22 வசனத்திலிருந்து பார்க்கும்போது மோசே எவ்விதமாக தேவனாலே உருவாக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் அவனை எவ்விதமாக ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார், எப்படி அவனை உருவாக்கினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். मूसा के बारे में यदि हम देखा जाए तो मूसा को परमेश्वर किस प्रकार तैयार करता है, एक यंत्र के रूप में, एक अच्छा उपयोगी पात्र के रूप में परमेश्वर बनाकर, और वो जिस प्रकार मिस्र से जो इस्राएलियों को बाहर ले आता है, उन बातों को प्रेरितों के काम 7वां अध्याय का और 22 से लेकर 35 तक जो स्तिफनुस के प्रचार में हम देखते हैं. மோசே பார்வோனுடைய அரண்மனையிலே அவன் வளர்க்கப்பட்டான். मूसा और फिरौन के महल में वो पाला पोसा गया है. அவன் எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செயலிலும்
வல்லவனானான் என்று அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். और मूसा जो मिस्र के महल में वो रहते हुए मिस्रियों की सारी विद्या और चढ़ाई गई और सब वचन और कर्म दोनों में सामर्थ्य बोलकर प्रेरित के काम 7वां अध्याय का 22वां पद में हम पढ़ते हैं. 23ஆம் வசனத்திலே அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. 23वां पद में जब वह 40 वर्ष का हुआ तो उसके मन में आया कि मैं अपने इजरायली भाइयों से भेंट करूं. 24ஆம் வசனத்திலே பார்ப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான் என்று பார்க்கிறோம். उस 24वां पद में उसने एक व्यक्ति पर अन्याय होते देखकर उसने बचाया और मिस्र को मारकर सताए वो को पलटा लिया. 25ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் தன்னுடைய கையினால் தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான், அவர்களோ அதை அறியவில்லை. 25वां पद में उसने सोचा कि उसके भाई समझेंगे कि परमेश्वर उसके हाथों से उसका उद्धार करेगा, परंतु उन्होंने ना समझा. 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு மனுஷரே நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள், ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினார். 26वां पद में दूसरे दिन जब वो आपस में लड़ रहे थे तो वह वहां आकर निकला और ये कह के उन्हें मेल मिलाप करने के लिए समझाया कि हे पुरुषों तुम तो भाई भाई हो, एक दूसरे पर क्यों अन्याय करते हो. பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாய் இருக்கிறாயோ என்றான். परंतु जो अपने पड़ोसी पर अन्याय कर रहा था उसने उससे ये कहकर हटा दिया, तुझे किसने हम पर हाकिम और न्याय ठहराया है? क्या जिस रीति से तूने कल मिस्री को मार डाला मुझे भी मार डालना चाहता है? இந்த வார்த்தை நிமித்தம் மோசே மீதியான் தேசத்திற்கே ஓடி அங்கே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். इन बातों के कारण मूसा ने मिद्यान देश में भागकर वहां परदेसी होकर रहने लगा बोलकर हम यहाँ पे पढ़ते हैं. மோசேயினுடைய வாழ்க்கையை 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். मूसा की जीवन को 3 भागों में हम बांट सकते हैं. நாம் அனைவரும் அறிந்திருக்கிற வண்ணமாக மோசே 120 வயது வரை அவன் வாழ்ந்தான், உயிரோடு இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. हम सब जानते हैं मूसा 120 वर्ष तक वो जीता है. முதல் 40 வருஷங்கள் மோசே தன்னை ஒரு பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்ற ஒரு நினைவோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். पहला 40 वर्ष तक वो फिरौन के और बेटा के रूप में पाला गया, पोषा गया है. ஆகையினாலே தான் அதிகார பலத்தை உபயோகப்படுத்தி எல்லாரையும் அவன் அடக்கி விடலாம் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். और उनके मन में ये सोचा था मैं फिरौन के राजा इसलिए अपने बल के द्वारा सबको मैं अपने हाथ में कर लूंगा बोलकर वो सोचता था. வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால் மோசே தன்னை ஒரு பொருட்டாக எண்ணிக்கொண்டிருந்தான். और दूसरी भाषा में कहें तो और मूसा अपने आप को एक बड़ा समझता था. தேவன் அவனை எங்கே அனுப்பினார் என்றால் வனாந்தரத்திற்கு அனுப்பி அங்கே வனாந்தரத்திலே அங்கே தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு, வனாந்தர வாழ்க்கை என்றால் நமக்கு தெரியும், மிகவும் கடினமான வெயிலின் மத்தியிலும் கூட அவனை தேவன் அங்கே அந்த வனாந்தரத்திற்கு அனுப்பி அவனை உருவாக்கினதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். और परमेश्वर ने मूसा को अगले 40 वर्ष तक जो रेगिस्तान में ले जाकर अपने ससुर बाबा की भेड़ बकरियों को चराता है. हम सब जानते हैं जो रेगिस्तान में रहना और इस प्रकार परदेसी होकर रहना कितना कठिन है. அதாவது முதல் 40 வருஷங்களிலே மோசே தன்னை ஒரு பொருட்டாக அவன் ஒரு சம்படி தான் ஒரு நல்ல காரியங்களை செய்து மக்களை தன்னுடைய முயற்சியினாலே கொண்டு வர முடியும் என்று தன்னை குறித்து ஒரு நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். 40 ஆண்டுகளிலே நாம் சொல்ல வேண்டுமானால் மோசே என்ன உணர்ந்து கொண்டான் என்றால் நான் ஒன்றுமில்லை என்று அவன் நினைத்துக் கொண்டான்.
पहले 40 वर्ष में मूसा ये सोचता था मैं कुछ हूं, मैं सब कुछ कर सकता हूं, मेरे पास सब प्रकार का अधिकार बल है। पर दूसरे 40 वर्ष में ये समझ लिया है मैं कुछ नहीं हूं, मैं कुछ नहीं कर सकता हूं, इस स्थिति में आके पहुंचा। கலாத்தியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் என்றால், ஒருவன் தான் ஒன்றுமில்லாது இருந்தும் தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். He deceiveth himself. So when he is nobody, when he thinks he is somebody, when he is nobody, he deceives himself. और जो गलातियों के पत्री 6वां अध्याय के 3रा पद में हम देखते हैं, क्योंकि यदि कोई कुछ ना होने पर भी अपने आप को कुछ समझाता है तो अपने आप को धोखा देता है। தன்னை ஒரு பொருட்டென்று நினைத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன் தான் ஒன்றுமில்லை என்ற ஒரு நிலைக்குள்ளாக அவன் வருகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து, நீ எகிப்தில் இருக்கிற மக்களை நீ விடுவித்து, உன்னுடைய பிள்ளைகளை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லும் போது அவன், நான் யார் ஆண்டவரே, எனக்கு முன்ன பின்ன பேச தெரியாது என்று அவன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். जब उन्होंने ये सोचा था मैं कुछ हूं, मैं मुझसे सब कुछ हो सकता है, बन सकता है बोलकर जब सोच रहे थे, दूसरे 40 वर्ष में जब परमेश्वर ने उनको ले जाकर ऐसे अनुभव में उनको छोड़ा, तब उन्होंने समझा है मैं कुछ नहीं हूं। तब परमेश्वर ने उन्हें सोचा है जो आप अपने लोगों को मिस्र से ले आओ, तब वो कहता है मैं बोल नहीं पाता हूं, भद्दा जीभ वाला हूं, मैं मेरे पास इतना लायक नहीं है बोलकर अपने आप को अयोग्य समझता है। கடைசி 40 ஆண்டுகளிலே மோசே என்ன கற்றுக்கொண்டார் என்றால், ஒன்றுமில்லாத இருக்கிற ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் என்னெல்லாம் செய்யக்கூடும் என்பதை அவன் கடைசி 40 வருஷங்களிலே அவன் கற்றுக்கொண்டான். और तीसरा 40 वर्ष में जो मूसा ने क्या सीखा था, जो कुछ नहीं है वो अपने आप को जो शून्य मानते हैं, उस व्यक्ति के द्वारा परमेश्वर बड़े बड़े कार्यों को कर सकता है, इन बातों को मूसा समझ लेता है। அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஒரு நல்ல உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். और मेरे प्रियो, हमारा परमेश्वर जो बनाने वाला है, அவனை நொறுக்கினார், அவனை உடைத்தார், அவனை உருவாக்கினார், அவனை அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். और मूसा को तोड़ा था, मरोड़ा था और उसको बनाया था और उसके बाद उन्हें इस्तेमाल भी किया है। அதே மாதிரி இன்றைக்கு என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை உருவாக்கும் போது, நம்மிடத்தில் இருக்கிற கசடுகளை எல்லாம் நீக்கும் போது, சுயபலத்தை எல்லாம் நீக்கும் போது, நாம் ஆண்டவருக்கென்று ஒரு மகிமையுள்ள பாத்திரங்களாக நாம் மாறுவோம் என்பதை என்னுடைய துவக்க உரையிலே உங்களிடத்திலே சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். मेरे प्रियो, मेरे संदेश को सुनने वाले मेरे भाइयों बहनों, मैं ये कहना चाहता हूं, यदि परमेश्वर हमें बनाना चाहता है, जब बनाते समय में हमारे अंदर पाने वाले जो गंदगी है, जो नाचाने वाली चीजें हैं, उसको निकालता है, निकालकर हमें एक उपयोग पात्र बनाकर हमें जो उपयोग पात्र के रूप में वो ले चलता है। அதே மாதிரியே யாக்கோபை நீங்கள் பார்ப்பீர்களானால், அவனும் ஒரு ஏமாத்துகிறவனாக, அவன் தன்னுடைய பலத்திலே நிற்கிறவனாக அவனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். और उसके साथ साथ में याकूब के बारे में यदि हम पढ़ेंगे तो याकूब भी अपने बल पे और खड़े होने वाला है और धोखा देने वाला व्यक्ति के रूप में भी वो पाया जाता है। அவன் ஒரு ஏமாற்றுகிறவன், और वो धोखा देने वाला है। தன் தகப்பனை ஏமாற்றினான், अपने पिताजी को धोखा दिया, தன்னுடைய சகோதரன் ஏசாவை ஏமாற்றினான், अपने सगे भाई ஏசா को धोखा दिया। பிற்பாடு அவன் அங்கே தன்னுடைய அவருடைய அம்மாவுடைய சகோதரனுடைய வீட்டிற்கு ஓடி போய் அங்கே லாபான் எனப்பட்ட ஒரு மனிதன் கீழ் அவன் வேலை செய்வதை நாம் பார்க்கலாம். फिर उसके बाद अपने मामा जी के लाबान के घर में जाकर वहां पे वो काम करता है, बकरी चराता है, उसको हम पढ़ते हैं। அவன் இந்த லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேல் மேல் அவன் மிகவும் அவள் அழகாக இருக்கிறாள் என்று அவளுக்காக நான் 7 வருஷம் கூட வேலை செய்வேன் என்று ஒத்துக்கொண்டு அங்கே வேலை செய்கிறான். और जो लाबान की बेटी राहेल के ऊपर वो प्रेम के कारण
उन्होंने उसकी सुंदरता में वो कहता है मैं 7 साल और उसके लिए मैं कार्य करूंगा, काम करूंगा बोलकर वहां रहता है। அவள் மேல் இருந்த பிரியத்தினாலே இந்த 7 வருஷங்களும் அவனுக்கு சில நாட்களை போல காணப்பட்டது. जितने प्यार राहेल के ऊपर थी उसके कारण उनका 7 साल यूं चला गया। 7 வருடங்கள் முடித்த பிற்பாடு ராகேலுக்கு பதிலாக அவருடைய மூத்த குமாரத்தியாகிய கூச்சக்கண்ணுள்ள லேயாளை அவனுக்கு மனைவியாக அவள் கொடுக்கிறார் அவருடைய தகப்பன்। जब 7 साल के बाद लाबान ने उनके लिए उनकी बड़ी बहन है जो उसको उनकी पत्नी के रूप में उनके लिए दे देता है। இவ்வளவு பேரை ஏமாற்றி வந்த யாக்கோபு அவனுடைய முதல் இரவிலேயே அவன் முதல் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அவன் ஏமாற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம்। इतने सारे जहां में जो धोखा देने वाले याकूब अपने परिवार के जीवन को शुरू करने वाले उसी रात में ही उनको धोखा मिलता है। लाबान என்றால் मास्टर ऑफ डिसीवर। लाबान का मतलब लाबान का सॉरी தலைவன்। लाबान का मतलब ये है धोखा देने वाले के अगुवाई करने वाला। கர்த்தர் யாக்கோபு ஏமாற்றுகிறவனை அவர் ஏமாற்றுகிறவர்களுக்கெல்லாம் கெட்டிக்காரனாக இருக்கிற லாபான் கை கீழே அவனை போட்டு அவனை உருவாக்குவதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம்। सब लोगों के लिए धोखा देने वाले याकूब को जो धोखा देने वाले के अगवे के रूप में पाए जाने वाले लाबान के हाथों में देकर याकूब को बनाता है, उस बातों को हम देखते हैं। சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை கடினமான நபர்கள் கீழே போட்டு ஆண்டவர் நம்மை உருவாக்குவதை நாம் பார்க்கிறோம்। कई बार परमेश्वर कठिन लोगों के अंदर जो कठिन लोगों के नीचे हमें रहकर हमें बनाता है परमेश्वर। சிலர் குடும்ப வாழ்க்கையிலும் கணவன் மனைவிகளிடத்திலே உறவுகளிலே பார்க்கும்போது கணவனோ மனைவியோ சற்று கடினமானவர்களாக இருக்கும்போது அவர்களை காட்டிலும் அதிக கடினமான நபர்களிடத்திலே போட்டு அவர்களை தேவன் அவருடைய குணங்களை, அவருடைய கோபகுணம், அவருடைய இடும்பு, அவருடைய வைராக்கியம் இதையெல்லாம் சரி செய்ய ஆண்டவர் அவர்கள் நடுவிலே போட்டு அவர்களை உருவாக்குகிறவரை நாம் பார்க்கிறோம்। यदि हो सकता है पति पत्नी हो या पति पत्नी के अंदर या कोई घमंड है या कोई ऐसा कोई नाचाने वाले गुण है, उसी प्रकार के गुण पाए जाने वाले लोगों को उनसे कठोर लोगों के अंडर में उनको रखकर उनको क्या करता है, जो परमेश्वर बनाने के लिए उस प्रकार की स्थिति में उनको ले जाता है। என்னுடைய ஜெபம் எல்லாம் ஆண்டவரே எங்களை உருவாக்கும்। मेरी प्रार्थना यह है, हे प्रभु हमें बना दे। சாலமோன் ஞானி நீதிமொழிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய முன்பகுதியிலே அவர் சொல்லுகிறார், ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான் என்று சொல்லுகிறார்। और सुलेमान जो ज्ञान के सुलेमान जो कहता है नीति वचन 9वां अध्याय का 9वां पद में, बुद्धिमान को शिक्षा दे वो अधिक बुद्धिमान होगा, धर्मी को चिता दे वह अपनी विद्या बढ़ाएगा। அதே வண்ணமாக நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும், புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான் என்று அங்கே சொல்லுகிறார்। नीति वचन और 1 अध्याय का 4 और 5वां पद में भी कि भलों को चतुराई और जवान की ज्ञान विवेक मिले, कि बुद्धिमान सुनकर अपनी विद्या बढ़ाए और समझदार सिद्ध का उपदेश पाए। நாம் அறிவில் தேர வேண்டும், நாம் ஞானத்தில் தேர வேண்டும்। அதற்காக தான் ஆண்டவர் நம்மை அவர் மோல்டு பண்ணுகிறார், அவரை உருவாக்குகிறார் என்று நீங்கள் மறந்துவிடக் கூடாது। हमें ज्ञान में बढ़ना है और बुद्धि में बढ़ना है और समझ में बढ़ना है। इसी के कारण परमेश्वर हमें एक कठिन रास्ता में ले जाकर हमें बनाता है। அருமையானவர்களே, நீங்களும் நானும் தேவனால் உருவாக்கப்பட வேண்டும், அல்லது நல்ல தேவ பிள்ளைகள் மூலமாக நாம் உருவாக்கப்பட வேண்டும்। அதே நேரத்திலே நாம் மற்றவர்களையும் உருவாக்க வேண்டும்।
मेरे प्रियो, आप और हम परमेश्वर के द्वारा बनाया जाना चाहिए और या तो दूसरों के द्वारा हम बनाया जाना चाहिए। जब हम एक स्थिति में बन जाते हैं, हम भी दूसरों को बनाने वाला बन जाना चाहिए। நாம் யாரையெல்லாம் உருவாக்க வேண்டும் என்று நாம் உருவாக்குகிற நமக்கு என்னென்ன குணாதிசயங்கள் வேண்டும் என்பதை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு 5 குறிப்புகளாக உங்களோடு கூட நான் பேசும்படியாக விரும்புகிறேன்। आज के दिन में किन किन लोगों को हम बनाना चाहिए, किन किन लोगों को हम बनाने के योग्य होना चाहिए और बनाने वाले की योग्यता क्या होनी चाहिए, उन बातों को 5 बातों को मैं आज के संध्या के समय में आपके सामने रखना चाहता हूं। என்னோடு கூட நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது நாம் உருவாக்கக்கூடிய முதல் நபர்கள் யார் என்றால் நம்முடைய பிள்ளைகள்। और सबसे पहले जो हम किसको हम बनाना चाहिए, सबसे पहले अपने बच्चों को हम क्या करना चाहिए, बनाना चाहिए। नीति वचन 22 अध्याय का 6वां पद में 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நீ நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்। 6वां पद में लड़के को उसी मार्ग की शिक्षा दे जिसमें उसको चलना चाहिए और वह बुढ़ापे में भी उसको ना हटेगा। சோ நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும்। हमारे बच्चों को हमें बनाना चाहिए। நாம் மறந்து விடக்கூடாது, இன்றைக்கு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அல்லது நம்முடைய வாலிபர்கள் நாளைய தலைவர்கள், நாளைய ஒரு தேவனால் பயன்படுத்துகிற ஆயுதங்கள்। ஆகையால் அந்த உருவாக்குகிற பொறுப்பை கர்த்தர் நம் கையிலே கொடுத்திருக்கிறார்। हमें इन बातों को नहीं भूलना चाहिए, चाहे आज के छोटे बच्चे हो या जवान हो। आने वाले दिनों का अगुवा है और आने वाले दिनों में परमेश्वर के द्वारा इस्तेमाल करने वाले एक उपयोग पात्र है। उसी जिम्मेदारी को हमारे हाथों में दिया है, उस जिम्मेदारी के साथ हम उनको बनाना चाहिए। சிலர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், பிள்ளைகள் சற்று முதிர் வயது ஆகும்போது அவர்கள் தாங்களாகவே சரியான காரியத்தை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று அவர்கள் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்। कुछ लोग ये समझते हैं जब बच्चे बड़े हो जाते हैं वो अपने आप सीख जाएंगे बोलकर सोचते हैं, ये गलत फहमी है। அப்படியானால் ஏன் ஆண்டவர் சொல்ல வேண்டும், பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை கைவிடாதிருப்பான் என்று ஆண்டவர் ஏன் சொல்ல வேண்டும்? ऐसा है तो परमेश्वर क्यों ऐसा कहता है, लड़के को उसी मार्ग में शिक्षा दो, बुढ़ापे में भी वो ना हटाएगा बोलकर क्यों कहना जरूरी है? வேதம் சொல்லுகிறது, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தாய்க்கு அவமானத்தை கொண்டு வருகிறான்। और बाइबल कहते हैं अपने मन के अनुसार छोड़ने वाले जो बच्चे अपने माता के लिए और नुकसान पहुंचाता है। அதே அதிகாரம் 22ஆம் நீதிமொழிகள் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும்। और उसी अध्याय का 15 वचन में लड़के के मन में तो मूढ़ता की गांठ बंधी रहती है। தண்டனையின் பெரும்பு அவனை விட்டு அகற்றும் என்று சொல்கிறார்। अनुशासन की छड़ी के द्वारा वह खोलकर उससे दूर की जाती है। 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, பிள்ளையை தண்டியாமல் விடாதே என்று ஆண்டவர் சொல்கிறார்। 23वां अध्याय का 13 पद में लड़के के ताड़ना ना छोड़ना। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக இந்த சின்ன வயதிலேயே அவர்கள் தேவனால் போதிக்கப்பட வேண்டும்। அதைதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார்। சங்கீத புத்தகத்திலே 71ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை நீங்கள் என் பக்கமாக திருப்பும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்। சங்கீதம் 17:18। मेरे प्रियो, जो बच्चों को हम इस प्रकार हमें शिक्षा देना चाहिए, उसी के साथ दाऊद कहता है भजन संहिता और 71 में निकालिएगा, 71 का 17 और 18 पद। பாருங்கள், அவர் சொல்லுகிறார், தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன்। हे परमेश्वर, तू तो मुझको बचपन ही से सिखाता आया है और अब तक मैं तेरे आश्चर्य कर्मों को प्रचार करता आया हूं। 18ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடுறாக என்று அவன் அங்கே சொல்லுவதை பார்க்கலாம்। 18 पद में, इसलिए परमेश्वर जब मैं बूढ़ा हो गया
और मेरे बाल पक गए, तब भी तू मुझे ना छोड़ा, जब तक मैं आने वाली पीढ़ी के लोगों को तेरा बाहुबल और सब उत्पन्न होने वाले के तेरा पराक्रम ना सुनाऊं। சிறு வயது முதல் அவர் தேவனால் போதிக்கப்படுகிறார். பிற்பாடு छोटे उम्र அவருடைய में भी எஸ் छोटे उम्र में भी वो परमेश्वर के द्वारा सिखाता गया है। வரப்போகிற சந்ததிக்கும் அவர் ஆண்டவருடைய வல்லமையை அறிவிக்க வேண்டும். ஆகையால் முதிர் வயது உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடா இருப்பீராக என்று அங்கே ஆண்டவரிடத்திலே சொல்வதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். और आने वाली पीढ़ी को भी सिखाना है, इसलिए बुढ़ापे तक हमें हाथ ना छोड़े बोलकर वो परमेश्वर से विनती करता है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது நம்முடைய பொறுப்பு. பிள்ளைகளை கர்த்தருடைய வழியிலே வளர்ப்பு, அந்த பிள்ளைகள் ஆண்டவரை பற்றி வரப்போகிற சந்ததிக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மை அவர்களை ஆயத்தப்படுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. मेरे प्रियो, बच्चों को पालन पोषण करना सिखाना हमारी जिम्मेदारी है। उस जिम्मेदारी के साथ हम उनको बनाएं और आने वाली पीढ़ी के लिए वो लोग एक नमूना बने, आने वाली पीढ़ी के लिए वो सिखाने वाले बन जाए। 78ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்கள். எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். 78 भजन संहिता में तीसरा पद के पिछले भाग में हमारे बाप दाताओं ने हमसे वर्णन किया है। பிள்ளைகளுக்கு சொல்லாவிட்டால் பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும் ஆண்டவருடைய காரியங்களை குறித்து? यदि बच्चों को ना सिखाएं तो बच्चों परमेश्वर के बारे में बच्चों को कैसे मालूम होगा? சங்கீதம் 78 அடுத்த வசனத்தை பாருங்கள், 4ஆம் வசனம். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அதிசயங்களையும் விவரிப்போம் என்று அவங்க சொல்றாங்க. उसी भजन में चौथा पद में उन्हें हम उनकी संतान से गुप्त ना रखेंगे, परंतु होनहार पीढ़ी के लोगों से यहोवा का गुणानुवाद और उसके सामर्थ्य और आश्चर्य कर्म का वर्णन करेंगे। 6ஆம் வசனத்திலே பாருங்கள். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும். 6वां पद में பார்க்கலாம். 6वां पद में आने वाली पीढ़ी के लोग अर्थात जो बच्चे उत्पन्न होने वाले हैं वे इन्हें जाने और अपने अपने बाल बच्चों को इनकी बखान करने में उद्धात होंगे। அதைதான் ஆண்டவர் உபாகமம் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். நீ உன் பிள்ளைகளுக்கு சொல், உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி, நீ நடக்கும் போதும் பேசு, நீ உட்காரும் போதும் பேசும். ஆண்டவர் எப்படியாக அதிசயங்களை செய்து எங்களை கொண்டு வந்தார் என்பதை இனி வருகிற சந்ததிக்கு அவர்கள் சொல்லும்படியாக நீ அவைகளை குறித்து பேசு என்று ஆண்டவர் மோசேயின் மூலமாக நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. इसलिए व्यवस्था विवरण 6वां अध्याय का 7वां पद में जो मूसा के द्वारा दिए गए आज्ञाओं के द्वारा इन्हें अपने बाल बच्चों को समझाकर सिखाया करना, घर में बैठते समय, मार्ग पे चलते, लेटते उठते इसकी चर्चा किया करना बोलकर आज्ञा देता है। ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து கொடுத்த சாட்சியை பாருங்கள். உனக்கு ஒரு பையனை தருவேன் என்று வாக்கு கொடுத்தார். இன்னும் பையன் பிறக்க கூட இல்ல. ஆண்டவர் தரிசனமாகி அங்கே சொல்லுகிறார். ஆனால் குழந்தை ஒண்ணு வரல, கைக்கு வரல. ஆனா ஆண்டவர் அவனை குறித்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பாருங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். जब आदम के लिए, जो अब्राहम के लिए परमेश्वर ने वायदा किया था मैं आपको एक बच्चा दूंगा, पर बच्चा तो पैदा नहीं हुआ है। बच्चा पैदा होने के पहले ही उस बच्चे के बारे में परमेश्वर एक वायदा को देता है। उत्पत्ति की किताब 18 अध्याय का 19वां पद। கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய், அதை அண்டர்லைன் பண்ணுங்க, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். मैं जानता हूं कि वह अपने पुत्रों और परिवार को जो उसके पीछे रह गए जाएंगे आज्ञा देगा, वे यहोवा के मार्ग में अटल बने रहेंगे और धर्म और न्याय करते रहेंगे, ताकि जो कुछ यहोवा ने अब्राहम के विषय में कहा है उसे पूरा करे। ஆண்டவர் நம்மை குறித்து அப்படி சாட்சி சொல்ல முடியுமா? क्या परमेश्वर हमारे बारे में इस प्रकार की गवाही दे सकता है? அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரும்
அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். हम हर एक व्यक्ति इसी प्रकार की गवाही पाने वाले व्यक्ति के रूप में पाया जाना चाहिए. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை குறித்து சொன்ன சாட்சியை நீங்கள் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். நம்ம அநேக நேரங்களிலே நாம் இதை படித்திருக்கலாம். ஆனால் வேதத்திலே இருக்கிற அந்த கருத்துக்கள் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலே பாருங்கள். தீமோத்தேயுவை குறித்து அவர் சொல்வதை उसी प्रकार प्रेरित पौलुस तीमुथियुस के बारे में वो कहता है, कई बार हम लोग पढ़े होंगे, पर तीमुथियुस के बारे में पौलुस क्या कहता है? 2 तीमुथियुस 1 अध्याय का 4 और 5वां पद. உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அவர்கள் சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். और 4वां पद में तेरे आंसुओं को सुधी करके रात दिन तुझे भेंट करने की लालसा रखता हूं कि आनंद से भर जाऊं, और मुझे तेरे उस निष्कपट विश्वास की सुधी आती है जो पहले तेरी नानी लोइस और तेरी माता यूनिके में था, और मुझे निश्चय है कि तुझ में भी है. इसी कारण मैं तुझे सुधी दिलाता हूं कि तू परमेश्वर के उस वरदान को जो मेरे हाथ से रखने के द्वारा तुझे मिलता है प्रज्वलित कर दे. விசுவாசம் முதலில் உன்னுடைய பாட்டியிடத்தில் இருக்கிறது, பிற்பாடு அவளுடைய தாயிடத்தில் வருகிறது, அதன் பின்பாக அந்த விசுவாசம் இப்பொழுது உனக்குள்ளேயும் இருக்கிறது என்று அங்கே சொல்வதை பார்க்கலாம். प्रेरित पौलुस कहता है विश्वास पहले तुम्हारी नानी के अंदर था, फिर उसके बाद तेरी माता के अंदर आया है, वही विश्वास आपके अंदर भी आया है बोलकर वहां पे तीमुथियुस के लिए पौलुस कहता है. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பொறுப்பாளிகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. हमारे बच्चों के लिए हम जिम्मेदार व्यक्ति है, इसको हमें बोलना नहीं चाहिए. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வேத புஷணம் காரியங்கள் சொல்லிக் கொடுப்பதோடு நல்ல புத்தகங்களையும் அவர்கள் படிக்கும்படி நாம் ஊக்குவிக்க வேண்டும். और हम परमेश्वर के वचनों को हम ना केवल उसको सिखाएं और साथ साथ में अच्छी किताबों को पढ़ने के लिए भी हम उनको उत्साहित करें. நம்முடைய பிள்ளைகளை ஓய்வு நாள் பாட, அதாவது சிறு பிள்ளைகளுக்காக நடத்துகிற ஓய்வு நாள் பாட VBS என்று சொல்வார்களே, அதைகளை அட்டெண்ட் பண்ண அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். வாலிபர் கூட்டங்களை அட்டெண்ட் பண்ண அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். நீங்கள் எவ்விதமாக மிஷனரிகளாகவோ அல்லது எப்படியெல்லாம் நீங்கள் கிராம ஊழியம், ஜெபக்குழு ஊழியம் இவைகளை எல்லாம் நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து அவர்களை உருவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். और जब छोटे बच्चे हैं जो VBS है या संडे स्कूल है, बच्चों के लिए जो चलाए जाने वाले उनमें भाग लेने के लिए उनको उत्साहित करना है, और जवानों की सभा में भाग लेने के लिए उत्साहित करना, और साथ साथ में हम कैसे जो सेवा करते हैं या जवानों की सेवा करते हैं या किस प्रकार हम हर एक सभा को चलाते हैं, उसी प्रकार उनको सिखाकर उसी प्रकार करने के लिए उनको उत्साहित करना चाहिए. நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் ஒரு நாளிலே கணக்கு கேட்கும் போது நாம் என்ன சொல்ல போகிறோம்? हमारे बच्चों के बारे में यदि परमेश्वर हमसे हिसाब किताब लेते समय में हम क्या बोलने वाले हैं? ஜான் வெஸ்லியுடைய தாயாரை குறித்து விதமாக சரித்திரம் சொல்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலைக்கமாட்டிலே இருந்து அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைக்காக அவர்கள் ஜெபித்தார்களாம். அந்த தாயானது ஜெபித்து உருவாக்கினது நிமித்தம் அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் சிறந்த ஊழியர்களாக மாறினார்கள். அது மாத்திரமல்ல, ஜான் வெஸ்லி அந்த இங்கிலாந்து தேசத்தை அசைக்கக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷனாக அவர் உருவானதாக வேதம் சரித்திரம் சொல்லுகிறது. जॉन वेस्ली के माँ के बारे में इतिहास इस प्रकार कहता है, जब जॉन वेस्ली की माँ हर एक बच्चों के ऊपर हाथ रखकर जो प्रार्थना करती थी, उसके कारण उनके हर एक बच्चे बड़े ऊंचे पद में बड़े बड़े व्यक्ति के रूप में वो लोग जो खड़े हो गए. और साथ साथ में जॉन वेस्ली इंग्लैंड देश को एक बड़े
और प्रचारक के रूप में, बड़े मिशनरी के रूप में उन्होंने कार्य किया है बोलकर इतिहास बताती है। இரண்டாவதாக நாம் யாரை உருவாக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆலயங்களிலே, சபைகளிலே அல்லது ஜெப கூட்டங்களிலே இருக்கிற பலவீனமான சகோதரர்கள் சகோதரிகளை நாம் உருவாக்க வேண்டும். और दूसरा, हम किन लोगों को बनाना न चाहिए, और जो हमारे कलीसिया में और हमारे जो आराधना में भाग लेने वाले जो कमजोर विश्वासियों को और बच्चों को हम क्या करना चाहिए, सलाह देकर उन्हें बनाना चाहिए। ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், விசுவாசத்தில் பலவீனமானவனை சேர்த்துக் கொள்ளுங்கள், அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயாமல் இருங்கள். और रोमियो की किताब 14 अध्याय का पहला पद में इस प्रकार लिखा है, जो विशेष करके जो बलहीन लोग है, कमजोर लोग है, उनको अपने साथ मिलाने में आप झिझकना नहीं है बोलकर वो कहता है। மறுபடியும் நீங்கள் 15ஆம் அதிகாரத்திலே கூட முதல் 3 வசனங்களை பார்ப்பீர்களானால், பவுல் சொல்லுகிறார், பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களையும் தாங்க வேண்டும். और रोमियो 15 अध्याय का पहला 3 पदों में यदि देखे जाए तो, हम बलवानों को चाहिए कि निर्बलों की निर्बलताओं को सहे, ना कि अपने आप को प्रसन्न करें। 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் நிந்தித்தவுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே அவர் நடந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். तीसरा पद में भी मसीह ने भी अपने आप को प्रसन्न नहीं किया, पर जैसा लिखा है, तेरे निंदकों की निंदा मुझ पर आ पड़ी। ஆகையால் நம்முடைய சபைகளிலேயோ அல்லது கூடுகைகளிலோ நாம் பலவீனமான சகோதரர்கள் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயாமல், அவர்களை ஒதுக்காமல், அவர்களை குறித்து கேலி செய்யாமல், அவர்களை ஒரு அற்பமாக எண்ணாமல் அவர்களையும் நாம் உருவாக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். मेरे प्रिय भाइयों, यदि हमारे कलीसिया में या हमारी मंडली में, हमारे झुंड में जो कमजोर लोग हो सकते हैं, उनके बारे में हम उनको कमजोर ना समझते हुए, या तो उनको मजाक ना करते हुए, उनके ठट्ठे में ना उड़ाते हुए, उन लोगों को भी हमें बनाने के लिए, उनको उत्साहित करते हुए, उनको भी खड़ा करने के लिए परमेश्वर ने दिया है बोलकर हम उसी प्रकार उनको स्वीकार करना चाहिए। அவர்கள் வீட்டிற்கு போக வேண்டும், அவர்கள் வீட்டிற்கு அடிக்கடி செல்ல வேண்டும், அவருடைய வீட்டிலே என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று அவர்களோடு கூட உட்கார்ந்து நேரங்களை செலவழிக்க வேண்டும், அவர்களோடு விவாதிக்க வேண்டும். அவர்களையும் உருவாக்குவதனுடைய பெரிய பொறுப்பை தேவன் ஒரு மிஷனரிக்கும் அல்லது ஒரு தலைவனுக்கும் அல்லது ஒரு ஜெபக்குழு தலைவனுக்கும் ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார். और उस कमजोर व्यक्ति के घर जाना चाहिए, उनकी क्या समस्या है, उनके परिवार में किस प्रकार की स्थिति है, उसको जाना चाहिए, चाहे वो एक मिशनरी हो या एक जो प्रार्थना सभा चलाने वाला या अगवा भी हो सकता है। आर्य के लिए परमेश्वर इसी प्रकार की जिम्मेदारी दिया है, हम इसको भूलना नहीं चाहिए। நான் கல்லூரி நாட்களிலே என்னுடைய ஜெபக்குழுவிலே விதமான ஒரு நபர் ஒருத்தர் இருந்தார். அவர் கூட்டங்களுக்கெல்லாம் வருவார், ஆனால் போதுமான அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்று சொல்வார்களே, அவர்கள் காட்டாதபடி ஒரு நிர்விசாரமாக அவர் வாழ்ந்து கொண்டு இருந்தார். और जब मैं जो कॉलेज में पढ़ता था, उस समय में एक कमजोर व्यक्ति हमारे झुंड में था, और हर प्रकार की सभा में, प्रार्थना सभा में आते थे, पर आने के कारण भी है ना, उनके अंदर एक उत्साह नहीं था, हमेशा कोई भी कुछ भी बातों में एक गंभीरता नहीं थी। सो उसी प्रकार वो जीवन जी रहा था। ஆகையால் நான் அவரை ஒதுக்குவதில்லை, அவரிடத்தில் தான் அதிகம் அக்கறை காட்டுவேன், அவரிடத்தில் தான் அவருடைய ரூமுக்கு சென்று அவரோடு கூட பேச நான் விரும்புவேன். இதன் மூலமாக என்ன நடந்தது தெரியுமா? இப்பொழுது ஒரு பெரிய திருச்சபைக்கே அவர் ஒரு தலைவராக, ஊழியத்தை நடத்துகிறவராக அவர் காணப்படுகிறார். और बड़े उत्साह नहीं है, जो इंटरेस्ट नहीं लेता है, तो इसके कारण हम उनको नकारा नहीं है, पर उनके लिए ज्यादा समय देते थे, ज्यादा उनको चाहते थे, ज्यादा उनके लिए समय बिताया था। पर परमेश्वर की बड़ी आश्चर्य कर्म यह है, आज एक बड़ी कलीसिया के एक बहुत बड़ा अगुवे के रूप में पाए जाते हैं। அதே விதமாகவே நம்முடைய திருச்சபைகளிலே, நம்முடைய ஆராதனைகளிலே மிகவும் பலவீனமான மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக
ஆவிக்குரிய குழந்தைகளாக இருக்கிற சகோதர சகோதரிகளும் உண்டு. और ना केवल जो कमजोर लोग हैं और हमारी कलीसिया में हमारे झुंड में जो विश्वास में जो बच्चे हैं बालक के रूप में पाए जाते हैं उन लोगों को भी हमें ख्याल रखना चाहिए. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள், அவர்கள் பலன் இல்லாதவர்கள், அவர்கள் அடிக்கடி சண்டை போட்டுக் கொள்கிறவர்கள், அவர்களுக்குள்ளே பொறாமை இருக்கிறது, வாக்குவாதம் இருக்கிறது, பேதகங்கள் இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் அவர்களை குறித்து சொல்லி என்ன சொல்லுகிறார்? அவர் என்ன சொல்லுகிறார்? அவர்களையும் பவுல் யார், அப்பல்லோ யார் என்று சொல்லி அவர்களை கிறிஸ்துவுக்குள் அவர் ஸ்திரப்படுத்துவதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். उसी प्रकार प्रेरित पौलुस भी 1 कुरिन्थियों 3 अध्याय के 1 पद में कहता है उस प्रकार के जो बचपन में जो बालक के रूप में पाए जाते हैं वो लोग लड़ते हैं, उनके अंदर भिन्नता है, उनके अंदर भेदभाव है, उनके अंदर एक दूसरे की शिकायत करते हैं, मैं अपोलोस का हूं, मैं केफा का हूं बोलकर उनके अंदर भेदभाव है. पर उन लोगों को भी साथ लेकर उनको एक साथ करने के लिए, उनको आत्मिकता में बढ़ाने के लिए प्रेरित पौलुस प्रोत्साहन देता है. அருமையானவர்களே, இந்த பலவீனமான குழந்தைகள் யார் என்றால் நீதியின் வசனத்தில் அவர்கள் பழக்கம் இல்லாதவர்கள், வேதத்தை அறியாதவர்கள். அவர்களை சுலபமாக சாத்தான் என்ன பண்ணுகிறான்? துருபதேசங்களினால் அவர்களை வஞ்சித்து விடுகிறான். ये आत्मिक बच्चे कौन है? जो वचन में मजबूत नहीं है, जो धर्म के वचन में उनके अंदर गहराई नहीं है. इसके कारण शैतान क्या कर देता है? गलत उपदेश के कारण उनको रास्ता में मोड़ देता है. அவர்களை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து அவர்களை குறித்து அவர் 10ஆம் வசனம் வரை சொல்லுகிறார். 12ஆம் வசனத்திலே கூட அவர் எவ்வளவு வைராக்கியமாக அவர்களை குறித்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். और इसी के कारण गलातियों की किताब 5वां अध्याय का 7 से 10 पद तक प्रेरित पौलुस उनके विवरण देता है. 7ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, உங்களை தடை செய்தவன் யார் என்று கேட்கிறார். और 7वां पद में तुम तो भली बांधी दौड़ रहे थे, अब किसने तुम्हें रोक दिया है? அந்த துருபதேசம் என்ன? கிறிஸ்து தான் போதுமானவராய் இருக்கிறார் ரட்சிப்புக்கு. இலவசமாய் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை அவருடைய ரத்தத்தினாலே பெற்றுக் கொள்கிறோம் என்ற உபதேசத்தோடு கூட சில விருத்த சேதனம் உள்ளவர்கள் அந்த ரட்சிப்பை நீங்கள் விசுவாசத்தினால் மாத்திரமல்ல நீங்கள் விருத்த சேதனமும் பண்ணப்பட வேண்டும் என்ற ஒரு துரு உபதேசத்தை அவர்களை கொடுத்ததினாலே கொஞ்சோண்டு ஒரு பிசைந்த மாவுதான் மாவு முழுவதையும் உப்பி அதை சீர்குலைய செய்து விட்டது சபையை. और जो अच्छे से वो विश्वास में दौड़ रहे थे और उसके अंदर एक गलत उपदेश यही था. गलत उपदेश ये है जो विश्वास के द्वारा धर्मी बनते हैं और उद्धार पाते हैं, पर वहां पे ये है और साथ साथ में खतना भी किया है बोलकर वो खतना बोलने वाले उस जो खमीर को उस पूरे आटे में मिलाने के कारण वो सब उसमें बिगड़ गए हैं, वो रास्ता में वो भटक गए हैं वो वहां के लोग. கலாத்தியர் 5:10 சொல்கிறார், பின்பகுதியிலே உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினியை அடைவான். எவ்வளவு வேகமாக சொல்கிறார் பாருங்கள். और 10वां पद में कहता है, प्रभु में तुम्हारे विषय में भरोसा रखा कि तुम्हारे कोई दूसरे विचार ना होगा, परंतु जो तुम्हें घबरा देता है वह कोई क्यों ना हो दंड पाएगा. 11ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு நான் துன்பப்படுகிறேன், அப்படியானால் சிலுவையை பற்றிய வரும் இடரல் ஒளிந்திருக்குமே என்று அவர் இங்கே சொல்லுகிறார். 11 पद में बताता है, यदि मैं अब तक खतना का प्रचार करता हूं तो क्यों अब तक सताया जाता हूं, फिर तो क्रूस की ठोकर जाती रही है. 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். 12 पद में भला होता कि जो तुम्हें डावाडोल करते हैं वे अपना अंग की खाट डालते. நம்முடைய பணித்தலங்களிலே நாம் பல விதங்களிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். பல தரப்பட்ட விசுவாசிகள் இருப்பார்கள், புதிதாய் வந்தவர்கள் இருப்பார்கள். அதைதான் ஆண்டவருடைய வசனத்திலே நாம் வாசிக்கும் போது குட்டி ஆடுகள், இளம் ஆடுகள், சிலது நன்றாக வளர்ந்த ஆடுகள் பலமுள்ளவைகளாக இருக்கலாம், சிலது தூக்கி கொண்டு சுமக்க வேண்டிய நிலையில் இருக்கலாம்.
எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் மேய்ப்பர்கள் அல்லது நாம் மந்தையை மேய்க்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், குட்டி ஆடுகளுக்கெல்லாம் சுமக்க வேண்டும், ஆகாரம் கொடுக்க வேண்டும், அதை பலப்படுத்த வேண்டும். இவ்விதமாக நாம் அவர்களை உருவாக்க வேண்டும் என்ற பொறுப்பை கர்த்தர் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். हमारे सेवकाई स्थल में भी, हमारे सेवकाई क्षेत्र में भी, हमारे कलीसिया में भी हो सकता है जो विश्वास में जो बच्चे हैं, आज जन्म हुआ होगा, जैसे एक बकरी छोटे बच्चों को पैदा करता है, उसको चलने नहीं पाते हैं, उसको हाथ में उठाना पड़ता है, उसको खिलाना पिलाना पड़ता है, देखभाल करना पड़ता है। कमजोर को भी उनको हम देखभाल करके उनको सिखाकर पूरी मंडली को रखवाली करना पड़ता है। इसी प्रकार यदि करें तभी तो हमारे कमजोरी मंडली को, कमजोर लोगों को एक अच्छी स्थिति में लाकर जो उनको भी हम साथ साथ में लेके जा सकते हैं। நமக்கு எண்ணிக்கை முக்கியமல்ல. It is not the quantity that is important, that is the quality that is more important. हमारे लिए गिनती बड़ी बात नहीं है, और साथ साथ में हमारे जो तरीका, जो परिपक्वता भी बहुत बहुत जरूरी है। 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள், 2000 பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள் என்பதை காட்டிலும் 50 பேர் அல்லது 100 பேர் இருந்தாலும் தரம் உள்ளவர்களாக நான் வளர்த்து கொண்டு வந்திருக்கிறேன். அவர்கள் ஒருவரையும் கூட நசல் பிடித்ததையும் ஊனம் பிடித்ததையும் அதையும் நான் சரி செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். அதையும் நான் மென்டார் பண்ணி அதை ஒரு ஆளாக உருவாக்கி அதன் மூலமாக அவருடைய சமுதாயம் முழுவதும் ரட்சிப்புக்குள் வர பலமுள்ளவர்களாய் நாங்கள் உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு சாட்சி நம்முடைய சகோதரர்கள் மூலமாகவும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற நாம் ஒவ்வொருவர் மேலும் அது விழுந்த கடமையாக இருக்கிறது. और हमारे लिए ये बड़ी बात नहीं है मैं 3000 लोगों को लेके आया हूं या 2000 लोगों को बपतिस्मा दिया हूं, पर ऐसा ना हो सिर्फ गिनती में, केवल यदि 50 हो या 100 हो, उन लोगों को हम परिपक्वता के ओर बढ़ाकर उनको जो हर एक कमजोरी है और जो दुर्बलता है हर एक चीजों में उनको रक्षा करके उन लोगों को परमेश्वर के लिए एक कट्टर बनकर रहने के लिए उनको खड़ा करें। उसी प्रकार जो परिपक्वता की ओर बढ़ाना ही हमारे लिए परमेश्वर के ओर दिए जाने वाले एक गंभीर बात है, जिम्मेदारी है। மூன்றாவதாக நான் சொல்லிக்கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், நம்மோடு உடன் வேலை செய்கிற நம்முடைய மிஷர்களையோ அல்லது நம்மோடு கூட உடன் வேலை செய்கிற நம்முடைய ஜெபக்குழு தலைவர்களோ அவர்களையும் நாம் உருவாக்க வேண்டும். और तीसरा जो झुंड है जो हम जो बनाना चाहिए या सलाह देना चाहिए, हमारे सहकर्मी है जो हमारे साथ कार्य करते हैं या हमारे प्रार्थना दल में रहते हैं या हमारे सेवकाई क्षेत्र में रहने वाले हमारे सहकर्मियों को भी हमें सलाह देकर बनाना चाहिए। இதை நான் சொல்லும்போது எனக்கு அக்விலா பிரிஸ்கில்லாளை குறித்து எனக்கு நினைவிற்கு வருகிறது. और जब इसको बताते समय में अक्विला प्रिस्किला को मैं मुझे याद आती है। அக்விலா பிரிஸ்கில்லாள் அவர்கள் இருவரும் ஆண்டவருக்கென்று தங்கள் கழுத்துக்களை கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருந்த நல்ல ஒரு தம்பதியர். और जो अक्विला प्रिस्किला जो परमेश्वर के कार्य के लिए अपने कंधे पर कंधे मिलाने वाले लोग हैं। அவர்களை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் நாம் 25 28 வசனம் அவர்கள் எப்படி உருவாக்கினார்கள், அங்கே வந்த அப்பல்லோவை எவ்விதமாக அவர்கள் உருவாக்கினார்கள் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 25 28 வசனங்களை நாம் பார்க்கலாம். प्रेरित का काम 18 अध्याय का 25 से लेकर 28 तक किसी प्रकार अपोलोस को उसको किसी प्रकार बनाया, उनको खड़ा किया, उन बातों को हम देखते हैं। அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்ப்பீர்களானால், அவன் அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவன், சாதுரியவான், வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்திற்கு வந்தான் என்று அவனை குறித்து ஒரு அறிமுகம் வருவதை பார்க்கலாம். और 24वां पद में उनके बारे में एक जो परीक्षा दिया जाता है, अपोलोस नामक एक यहूदी जिसका जन्म सिकंदरिया में हुआ था, जो और विद्वान पुरुष था और पवित्र शास्त्र को अच्छी तरह से जानता था, इफिसियुस में आया बोलकर लिखा है। 25ஆம் வசனத்தை பாருங்க, பின்பகுதியிலே அவன் ஆவியில் அனலுள்ளவனாய்
கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதித்து கொண்டு வந்தான். 25वां पद में प्रभु के मार्ग की शिक्षा पाई थी और मन लहाकर यीशु के विषय में ठीक ठीक सुनाता और सिखाता था. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவன் தைரியமாய் பேச தொடங்கின போது 26ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிற தைரியத்தை கண்டு கேட்டு அவர்கள் என்ன செய்தார்களாம், இல்ல நல்லா அனலா பேசுறாரு, நல்ல தெளிவா பேசுறாரு, திட்டமா பேசுறாரு. உடனே அவர்கள் என்ன செய்தார்கள், அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவருக்கு விவரித்து காண்பித்தார்கள். 26वां पद में जब अपोलोस की जो इतनी सारी हिम्मत के साथ बोलता था, उनकी ठीक ठीक सुनाता था, उसको देखते ही आराधनालय में निडर होकर बोलने लगा, तो प्रिस्किला और अक्विला उसकी बातों को सुनकर उसे अपने यहाँ ले गए और परमेश्वर के मार्ग उसको और भी ठीक ठीक बताया. இந்த அப்போலோவை குறித்து அந்த கடைசி 28ஆம் வசனத்திலே பார்ப்பீர்களானால், இவர்கள் இப்படி திட்டமாய் அவனுக்கு விவரித்து எல்லாம் காட்டினதினால் அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியா கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாய் இருந்தான். इसी प्रकार जो अपोलोस और जो प्रिस्किला और अक्विला की उत्साह भरी बातें उनको अपने साथ ले जाने के कारण 28वां पद में जो अपोलोस क्या करता है, पवित्र शास्त्र प्रमाण दे देकर यीशु ही मसीह है बड़ी प्रबलता यहूदियों को सबके सामने निरुत्तर करता रहा बोलकर हम 28वां पद में हम पढ़ते हैं. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, உங்களுடைய என்னுடைய பொறுப்பு அதிகமாக திட்டமாய் போதித்தாலும் ஆவியில் அனலுள்ளவர்களாய் இருந்தாலும் அவர்களை இன்னும் நாம் உருவாக்க வேண்டிய பொறுப்பு. அப்போலோவை குறித்து பார்ப்பீர்களானால் அவர் பவுல் அப்போஸ்தலனுக்கு இணையாக சொல்லக்கூடிய அளவிலே அவர் தேர்ச்சி பெற்றிருந்தார், உருவாக்கப்பட்டிருந்தார். அங்கே பவுல் சொல்லுகிறார், நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்ளாதிருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்போலோ அவன் he was mentored, அவன் உருவாக்கப்பட்டான். और मेरे प्रियो, अपोलोस के बारे में यदि हम देखते हैं, अपोलोस को प्रेरित पौलुस के बराबर ज्ञान पाया जाता था, क्योंकि पहला कोरिन्थियों में हम पढ़ते हैं, मैं अपोलोस की हूं, मैं प्रेरित पौलुस का हूं बोलकर वहां पे एक भिन्नता, इसका मतलब यहां तक उनकी परिपक्वता थी, पर फिर भी उसके द्वारा और भी ठीक ठीक तरीके से उनको बनाया गया है, उनको जो सलाह देकर उनको बनाते आया है बोलकर हम पढ़ते हैं. அதை போலவே இன்னொரு ஒரு நபர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் வாசிக்கிறோம், பர்னபாஸ் எனப்பட்டவர். அவர் அநேக ஊழியர்களை உருவாக்குகிற ஒரு தேவ மனிதனாக இருந்தார். एक और व्यक्ति के बारे में हम पढ़ते हैं प्रेरितों में, जो बरनबास के बारे में पढ़ते हैं, और कई सारे प्रभु के दासों को खड़ा करने वाले और जो बनाने वाले व्यक्ति के रूप में उनका जीवन रहा. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நாம் அவனை குறித்து பார்க்க வேண்டுமானால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலே நாம் அப்போலோவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பர்னபாஸை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பர்னபாஸை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே கூட நாம் அவரை குறித்து வாசிக்கிறோம். அவர் என்ன செய்தாராம், தன்னுடைய சொத்துக்கள், தன்னுடைய பாருங்கள், நான் வாசிக்கிறேன், எல்லாரும் நிலங்களையும் வீடுகளையும் விற்று கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதங்களிலே வைத்தார்கள். பர்னபாஸ் சீப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. और जो प्रेरित का काम 4 अध्याय का 34 और 35वां पद में पढ़ते हैं, उसमें से कोई भी दरिद्र नाते, और 35वां पद, और जिसने आवश्यकता होती है उसके अनुसार एक दूसरे को बांट दिया करते थे. यूसुफ नाम साइप्रस की लेवी था, जिसका नाम प्रेरितों में बरनबास अर्थात शांति का पुत्र रखा था. उसकी कुछ भूमि थी जिसे उसने बेचा और दाम से रुपया लाकर प्रेरित के पांव में रख दिया है.
அது மாத்திரமல்ல, இவரை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்களேயானால் 26ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது எல்லாரும் அப்போஸ்தலர்கள் மற்றவர்கள் எல்லாரும் சவுலை குறித்து அவர்கள் சற்று அவன் ஷீஷன் என்று நம்பாமல் அவனுக்கு பயந்திருந்தார்கள். और न केवल इतना, ये प्रेरित का काम 9वां अध्याय का 26 से और 28 पद तक हम देखते समय में शाऊल के बारे में हम देखते हैं। शाऊल एक प्रभु के दास है, ये चेला है बोलकर प्रेरित लोग विश्वास नहीं कर रहे थे। சவுல் திருச்சபையை கொடுமைப்படுத்தினவன். शाऊल तो कलीसिया को सताने वाला व्यक्ति है। ஸ்திரீகளையும் புருஷர்களையும் வெளியே இழுத்து அடித்து துன்புறுத்தினவன். और स्त्री और पुरुषों को जो बांध कर जो कठोरता के साथ उनको मार डालने वाला था। ஆனால் இப்பொழுது அவன் மாறிவிட்டான். पर अभी तो बदल गया। அப்போஸ்தலர் 9:26 பாருங்கள், சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷர்களுடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். 26वां पद में यरूशलेम में पहुंचकर उसने चेलों के साथ मिल जाने का प्रयत्न किया। அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். परंतु सब उससे डरते थे क्योंकि उसके विश्वास ना होता था कि वह भी चेला है। அங்கே பர்னபாஸ் என்ன செய்கிறார் பாருங்கள், இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி மென்டார். அவர் என்ன செய்கிறார்? அவனை சேர்த்துக் கொள்கிறார். और 27वां पद में बरनबास एक सलाहकार के रूप में क्या कहता है और उनको मिला लेता है। அப்போஸ்தலர்களிடத்திலே அவனை அழைத்து செல்கிறார். और प्रेरित के पास ले जाता है। எல்லாத்தையும் அவனுக்கு விவரித்து சொன்ன உடனே நீங்கள் 28ஆம் வசனத்திலே 9 பார்ப்பீர்கள். அதற்கு பின்பு அவர் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாய் இருந்தார். और जब शाऊल के बारे में सारी बातों को बरनबास से चेलों को बताया, 28वां पद में हम देखते हैं उनके साथ यरूशलेम में आता जाता रहा बोलकर हम पढ़ते। பர்னபாஸ் பவுல் நமக்கு போட்டியாக வந்து விடுவாரோ, அல்லது அவரை நாம் இப்படி அறிமுகப்படுத்தி அவரை நாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவதனாலே நமக்கு ஏதாவது பாதகம் வந்து விடுமோ என்று அவர் பயப்படவில்லை. அவரை முதலாவதாக அப்போஸ்தலர்களுக்கு அவர் அறிமுகப்படுத்தின ஒரு மனிதனாக இருந்தார். और बरनबास वहां पे और शाऊल को यदि हम प्रेरितों के साथ यदि पहचान कराएंगे तो ये हमारे लिए हमारी जगह को पकड़ लेंगे या हमारे विरोध में आ जाएगा, ऐसा उनके डर नहीं था। तो इसके कारण उन्होंने बड़ी वीरता के साथ, गंभीरता के साथ शाऊल को बड़ी खुले मन के साथ उन्होंने क्या किया है, प्रेरितों में मिलाया है। அதே விதமாக தயவு செய்து அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். और साथ साथ 11 अध्याय में आइए। அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். 23वां पद प्रेरित 11:23 में 25ஆம் வசனத்தை கூட நீங்கள் பார்க்கலாம். இவ்விதமாக தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், அப்போஸ்தலர்கள் 22ஆம் வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 11:22, எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியாவுக்கு போகும்படி बरनबाவை அனுப்பினார்கள். 11 अध्याय का 22वां पद में जब उनकी चर्चा यरूशलेम में कलीसिया में सुनने में आया तो उन्होंने बरनबास को अंताकिया भेजा। என்ன சொல்றாங்க? you are the best man to go to Antioch. அந்தியோகியாவுக்கு போறதுக்கு நீங்க தான் சரியான ஆளு என்று பர்னபாவை அனுப்புறாங்க. और वहां पे वो कहते हैं बरनबास आप ही सही व्यक्ति है जो अंताकिया जाने के लिए जाओ बोलकर उनको नाम लेकर बोलते थे। இவரும் போய் சேர்க்கிறாரு, பாக்குறாரு. 23ஆம் வசனத்துல சந்தோஷப்படுறாரு. கர்த்தரிடத்துல மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி இந்த பர்னபா எல்லாருக்கும் புத்தி சொல்றாரு. அது 24ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்படுகிறார்கள். वहां पे अंताकिया में जाके वहां बड़ी खुशी के साथ सबको जो और वचन सिखाता है, सबसे खुशी से मिलता है। फिर उसके बाद 24वां पद में हम देखते हैं सब मनुष्य जो वहां प्रभु में मिल जाते थे। அதோடு கூட பர்னபா திருப்தியாகவில்லை. ஆனால் என்ன செய்கிறார் பாருங்கள். 25ஆம் வசனம் 11ஆம் அதிகாரத்திலே பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அவனை அழைத்து கொண்டு வந்தான்.
और जहां पे वहां पे खुशी का माहौल था वहां पे उन्होंने नहीं रुका 25वां पद में। और उन्होंने क्या किया है, शाऊल को ढूंढने के लिए तरसुस को चला गया। वहां पे उन्हें मिला तो उनको अंताकिया लेके आया। Paul never considered, Paul never considered Barnabas, I'm sorry, Barnabas never considered Paul as a threat for his ministry. और जो बरनबास ने कभी ये नहीं सोचा था ये जो शाऊल मेरी सेवकाई के लिए रुकावट या कोई धमकी देने वाले के रूप में होगा बोलकर उन्होंने नहीं सोचा। இந்த மனுஷன் கொஞ்சம் சிறப்பானவராக திறமைசாலியாக பேசுகிறார், கமாலியல் பாதத்திலே படித்திருக்கிறார், ஆகையால் இவர் ரொம்ப விட்டோம்னா மேல வந்துருவார்னு அவரை அடக்கவில்லை. और बरनबास ने ये नहीं सोचा था ये तो सब कुछ सीखा है, ज्ञान है, बुद्धि है, गमलियल के पांव में बैठकर पढ़ने वाला है, अगर यदि इनको छोड़े तो ये बड़ा व्यक्ति बन जाएगा बोलकर उनको दबा के नहीं रखा, அவரை ஊக்குவிக்கிறார், उनको उत्साहित किया, அவரே அவரை அழைத்து கொண்டு வருகிறார், वो खुद उनको लेके आया। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட மிஷனரிகளே சக மினிஷனர்களுக்குள் சிறப்பு தாளந்துகள் சிறப்பாக பயன்படுத்துகிறவர்கள், ஒருவேளை உங்களுக்கு அவர்கள் ஜூனியராக இருக்கலாம் அல்லது இப்பொழுதுதான் வந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கும் கர்த்தர் சில திறமைகளையும் தாளந்துகளையும் கொடுத்திருப்பார்களே, ஆனால் அதை அடையாளம் கொண்டு அவர்களை ஊக்குவியுங்கள் என்றுதான் மென்டாரிங்களை குறித்து நான் பேசும்போது சக ஊழியர்களையும் நாம் ஊக்குவிக்க வேண்டும், முன்னுக்கு கொண்டு வர வேண்டும், வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று தேவன் சொல்ல விரும்புகிறார். और मेरे प्रियो, इसलिए आपके झुंड में कोई भी व्यक्ति हो, चाहे जूनियर हो, चाहे छोटे हो, चाहे जो उम्र में कम हो, उनके वरदानों को पहचान कर उनको भी मौका दिया जाए, उनको भी आगे बढ़ने के लिए उनको उत्साहित करें, उनके वरदान के अनुसार उनको आगे बढ़ने के लिए हम प्रोत्साहन करें। இவ்விதமாக இருக்கும்போது பர்னபாவை குறித்து நான் அநேக காரியங்களை சொல்லலாம், ஆனால் அவரை குறித்து மாத்திரம் நான் பேச இங்கே வரவில்லை. அவர் எவ்விதமாக மென்டார் பண்ணுகிறார், பர்னபா எவ்விதமாக அவர் சக ஊழியர்களையும் அவர் உருவாக்குகிறார் என்பதை குறித்து தான் நான் பேசும்படியாக இன்றைக்கு நான் விரும்புகிறேன். ना केवल बरनबास के बारे में बताना आया हूं, पर बरनबास कैसे दूसरों को कैसे सलाह देकर बनाता है और उनको जो खड़ा करता है उन बातों को मैं बताना चाहता हूं। 12ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மதுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு यरूशलेम விட்டு திரும்பி வந்தார்கள். प्रेरित का काम 12 अध्याय का 25वां पद में, जब बरनबास और शाऊल अपनी सेवा पूरी कर चुके तो யோहन्ना को जो मरकुस कहलाता है साथ लेकर यरूशलेम लौटे। அதாவது பர்னபாஸ் சவுலோடு கூட மார்க் எனப்பட்ட ஜான் மார்க் எனப்பட்ட நபரும் அங்கே அந்த குழுவிலே அவர் இணைவதை நாம் பார்க்கிறோம். बरनबास और शाऊल के झुंड में और जॉन मार्क एक और व्यक्ति है, वो भी उस झुंड में मिल जाता है। சோ பர்னபாஸ் சவுல் இவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு அந்தியோகியாவிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். बरनबास शाऊल अंताकिया में सेवा कर रहे थे। அப்படி ஊழியம் செய்து கொண்டு வரும்போது 13ஆம் வசனம் அப்போஸ்தலர் 13:13 நாம் பார்க்கும்போது, அவர்கள் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் மார்க் யோவான் அவர்களை விட்டு பிரிந்து यरूशलेमुக்கு திரும்பி போய்விட்டான். और वहां पे हम देखते हैं 13 अध्याय में, जब उसी प्रकार और पिसिदिया के वहां पे आते समय में उन्होंने क्या किया है, जॉन मार्क वहां से उन झुंड में से अलग होकर निकल गए। அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 35, 36, 37 வசனங்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களானால், ஏற்கனவே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கும்படி இவர்கள் அங்கே போய் பார்க்கலாம் என்று விரும்புகிறார்கள். और प्रेरित का 15 अध्याय का 35 से 37 तक पढ़ते समय में जहां जहां उन्होंने सेवा किया है वहां पे जाकर जो और वो लोग कैसे रह रहे हैं उनको पीछे जाकर देखने के लिए वो सोच रहे थे। பர்னபா மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானை தன்னுடனே அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று விரும்பினார். और बरनबास जो जॉन मार्क है उनको साथ ले जाने के लिए वो इच्छा कर रहा था। ஆனால் பவுலோ
38ஆம் வசனத்திலே சொல்கிறார், அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்று அவர் சொல்கிறார். पौलुस वहां पे कहता है जॉन मार्क को लेके ना जाएं बोलकर कहता है. ஆகையினாலே பவுலும் பர்னபாவுமே அவர்கள் பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு கட்டத்திற்குள்ளாக வருகிறார்கள். और ऐसा स्थिति उत्पन्न हो गए, बरनबास और पौलुस अलग अलग होने की बातें आ गई. பவுல் சீலாவை தெரிந்து கொண்டு ஒரு பக்கமாக போகிறார். पौलुस सीलास को लेकर एक तरफ हो गया है. பர்னபாஸ் மார்க்குவை கூட்டிக் கொண்டு அவர் வேறு பக்கமாக ஊழியத்திற்கு போகிறார். और बरनबास जॉन मार्क को लेकर और दूसरी तरफ सेवा के लिए निकल गए. ஆனால் இதிலே நான் சொல்ல வேண்டிய விரும்புகிற ஒரு முக்கியமான காரியம், ஒரே ஒரு தடவை ஒரு மனிதன் தவறு செய்வதினாலே அவனை நாம் ஒழித்து கட்டிவிட முடியாது. मैं क्या कहना चाहता हूं, एक व्यक्ति यदि एक बार गलती किया हो, उस गलती को रखकर उस व्यक्ति को हम हमेशा के लिए खत्म नहीं कर सकते. இந்த ஜான் மார்க் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஆனால் அப்படி நாம் யாரையும் சுலபமாக ஒழித்து விட்டு கழித்து விடக் கூடாது என்பதற்கு தான் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். और उसी प्रकार जब जॉन मार्क कौन है उसको यदि हम जान जाएं तो, और एक व्यक्ति को एक ही चीज को लेकर उनको खत्म ना करे किया जाए, उसी बातों को मैं कहना चाहता हूं. பேதுரு அப்போஸ்தலன் சிறைச்சாலையில் இருக்கும்போது மார்க்கினுடைய தாயாகிய தாயினுடைய வீட்டிலே தான் அவர்கள் எல்லாரும் கூடி பேதுருவுக்காக ஜெபித்தார்கள் என்பதை அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். और प्रेरितों का काम 12 अध्याय का 12 पद में हम देखते हैं, जब पतरस जो बंदीगृह में था और जॉन मार्क के जो घर में रहते समय के घर में ही सब लोग मिलकर उनके लिए प्रार्थना कर रहे थे. ஜான் மார்க் எதற்காக அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு போனான் என்ற காரணத்தை வேத புத்தகத்திலே நாம் பார்க்க முடியவில்லை. और क्यों उनसे अलग होकर जॉन मार्क यरूशलेम गया है, उसका कारण को तो हम बाइबल में नहीं मिल रहा है. ஆனால் பர்னபாவை குறித்து நான் சொல்ல வேண்டுமானால், பர்னபாஸ் had a very large heart, ஒரு பெரிய இதயம் அவனுக்குள்ளே இருந்தது. और बरनबास के बारे में यदि कहा जाए तो बरनबास को तो एक बड़ा दिल है. அவனுக்கு ஒரு ஜெனரஸ் அல்லது ஒரு மேலான ஒரு பரந்த நோக்கு அவனுக்குள்ளே இருந்தது. और जो बरनबास के मन में एक विचार मन था, एक खुले मन के साथ रहता था. பர்னபாஸ்குள்ளே இவன் எப்படிப்பட்டவனாக வரக்கூடும் என்பதை அவன் தொலைநோக்கு பார்வையிலே பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார் பர்னபாஸ். और बरनबास जो जॉन मार्क कौन सा व्यक्ति है, आने वाले दिनों में कैसा होगा, किस प्रकार उभरेगा बोलकर दूरदृष्टि में उसके बारे में वो सोचने वाला व्यक्ति था. ஆகையால் பர்னபாஸ் என்ன யோசித்தார், இவனுக்கு ஏன் இன்னும் ஒரு தருணம் கொடுக்க கூடாது என்று சொல்லி தன்னோடையே கூட அவரை அழைத்து கொண்டு போவதை நாம் பார்க்கலாம். इसी कारण बरनबास ने एक और बार क्यों ना हम जॉन मार्क के लिए मौका ना दिया जाए बोलकर खुद के साथ अपने संग जॉन मार्क को लेके जाता है. இதை நான் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையை தான் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. जब मैं इसको बताते समय में जो हमारे प्रभु यीशु मसीह जो और उदाहरण दिया है उसी को ही मैं याद करता हूं. லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களேயானால் 6 to 9 வசனங்கள் வரை நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு ஒரு ஊமையை சொன்னார். என்னவாம், ஒரு திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை ஒருவன் நட்டிருந்தான், வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. लूका रचित सुसमाचार 12 अध्याय का 6 से 9 पद तक उन्होंने किसी के अंजीर के बारे में, एक अंजीर का पेड़ लगा हुआ था, उसमें फल ढूंढने आया परंतु ना पाया. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இந்த ஒரு வருஷம், இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றி கொத்தி எரி போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். 7वां पद से, जब उसने बारी के रखवाले से कहा, देख
3 वर्ष से मैं इस अंजीर के पेड़ में फल ढूंढते आया हूं, परंतु नहीं पाया। इसे काट डाल कि ये भूमि को भी क्यों रोके रहे। उसने उससे उत्तर दिया, हे स्वामी, इसे इस वर्ष और रहने दे कि मैं इसके चारों ओर खोद कर खाद डालूं। यदि आगे को फल दे तो भला, नहीं तो इसे काट डालना। பர்னபாஸ் இதே காரியத்தை செய்கிறார். மார்க்குவை கூட்டிக் கொண்டு போகிறார், அவனை உருவாக்குகிறார். அவனை உருவாக்கி பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், மை சன் மார்க் என்று அவர் அங்கே சொல்வதை பார்க்கலாம். பாருங்கள், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். और उसी प्रकार जो बरनबास जॉन मार्क को इसी प्रकार वो एक और बार मौका देता है, उसको बनाता है, उनको शिक्षा देता है, उसी स्तर में उनको लेके आता है। पर उसके बारे में जो पत्रस कहता है, पहला पत्रस 5वां अध्याय का அது மாத்திரமல்ல, 13 पद, யார் வேண்டாம் என்று சொன்னாரோ அதே அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவர் என்ன சொல்கிறார்? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மார்க்குவை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வா, ஏன் ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். जो एक समय में जॉन मार्क नहीं चाहिए बोलकर जो नकराया था, जो अलग किया था, उसको साथ ले जाने के लिए ना चाह रहे थे, वही प्रेरित पौलुस 2 तीमुथियुस 4 अध्याय के 11 पद में वो कहता है, केवल लूका मेरे साथ है, मरकुस को भी लेकर चले आओ, क्योंकि वो सेवा के लिए वो मेरे बहुत काम का है। யாரையுமே நாம் தீர்த்து கட்டிவிட முடியாது. அவர்களை நாம் உருவாக்கும் போது, அவர்களோடு கூட கூடுதலாக கவனம் செலுத்தி முயற்சி செய்யும் போது, இந்த மார்க்குவை போல அல்லது பவுலை போல ஒரு சிறந்த ஊழியனாக நாம் அவர்களை கொண்டு வரலாம் என்று இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். मेरे प्रियो, कोई भी किसी भी व्यक्ति को एक गलती को लेकर उनको समाप्त नहीं कर सकते हैं। अगर यदि उनको समय दें, मौका दें, उनको बनाएं, उनको प्रोत्साहन करें, और जो बरनबास के समान, जो पौलुस के समान, हम मरकुस के समान, एक समय हम उस व्यक्ति को भी हम खड़ा कर सकते हैं, एक अच्छी स्थिति में ला सकते हैं। முதலாவதாக நான் உங்களிடத்தில் சொன்னேன், பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். पहली बात मैंने बोला है, अपने बच्चों को सलाह देकर उन्हें बनाना चाहिए। உங்கள் வாலிப பிள்ளைகள் உங்களைப் போல ஒரு மிஷனரிகளாகவோ அல்லது உங்களைப் போல ஊழியம் செய்கிறவர்களாகவோ மாற்றுவதற்கு, செய்வதற்கு அவர்களை இப்பொழுதே ஊக்குவியுங்கள். அவர்களை கீழே தட்டி விடாதிருங்கள். பிள்ளைகளை நாம் உருவாக்குவதிலே நமக்கு பொறுப்பு உண்டு. हमारे बच्चों को जो हमारे समान या आने वाले दिनों में कोई भी सेवा करने के लिए उनको उत्साहित करें, उनको नीचा ना करें, उनको बनाने की जिम्मेदारी हमारी है। நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கிற பலவீனம் உள்ளவர்கள், குழந்தையை போல இருக்கிறவர்களை அற்பமாக எண்ணாதபடி அவர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்திலே இருக்கிறது. दूसरी बातें हैं, हमारे संगति में जो कमजोर है और विश्वास में जो बालकपन में है, उन लोगों को हम तुच्छ ना जानते हुए उन लोगों को भी हम सलाह देकर बनाना हमारी जिम्मेदारी है। மூன்றாவதாக நம்முடைய உடன் மிஷனரிகள், உடன் ஊழியர்கள், நம்மோடு உடன் பங்காளிகள், அவர்களையும் நாம் உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கையில் இருக்கிறது. और तीसरी बातें हैं, हमारे सेवकाई में पाए जाने वाले हमारे सहकर्मियों को भी हम उनको सलाह देकर हम उनको बनाना हमारी जिम्मेदारी है। நான்காவதாக எதிர்கால ஊழியர்களை உருவாக்குவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. चौथी बातें हैं, आने वाले अगुवों को मार्गदर्शन देकर बनाना हमारी जिम्मेदारी है। ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலர், நீங்கள் ரீஜனல் ஷெப்பர்டாக இருக்கலாம், பிரேயர் செல் லீடராக இருக்கலாம், ஸ்டேட் கோஆர்டினேட்டர்களாக இருக்கலாம், ஸ்டேஷன் இன்சார்ஜாக இருக்கலாம், பலவிதமான பொறுப்புகளிலே இருக்கலாம். ஆனால் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு உரிய தலைவர்களை உருவாக்குவது, மென்டார் பண்ணுவது உங்களுடைய கடமையாக இருக்கிறது.
मेरे प्रियो, यदि इस संदेश को सुनने वाले आप ये प्रांतीय लीडर हो सकता है या राज्य सम्मानदायक हो सकता है या कोई बड़े प्रेस लीडर हो सकता है, अगुवे हो सकते हैं, पर आने वाले जो समय के लिए दूसरी पीढ़ी के अगुवों को तैयार करने के लिए उनको प्रोत्साहन देना, सलाह देकर उनको खड़ा करना एक बड़ी जिम्मेदारी है। ஒரு தேவனுடைய மனுஷன் இவ்விதமாக சொன்னார், if you fail to develop a leader, you are a failure in the ministry. एक प्रभु के दास ने ये कहा है, यदि अगुवे को तैयार करने में यदि हार गया तो अपनी सेवा में हार गए मानो। நீங்கள் எதிர்கால தலைவர்களை உருவாக்கவிட்டால் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டீர்கள், you are a failure. அதை எனக்கு தமிழ்ல சொல்லக்கூட புரியல, நீங்கள் ஒரு ஃபெயிலியர் என்று சொல்லி அந்த மனிதன் சொல்லுகிறார்। और वो प्रभु के दास ये कहता है, आने वाले समय के लिए यदि अगुवों को आप तैयार नहीं कर रहे हैं, आप अपनी सेवा में सफलता नहीं पाए हैं, हारा हुआ व्यक्ति है। நீங்கள் ஜெபக்குழு தலைவர்களை உருவாக்கவில்லை, அல்லது பிளட்ஜ் கலெக்டர்ஸை வீடு வீடாக சேரி பணம் கலெக்ட் பண்ணுகிறவர்களை உருவாக்கவில்லை, அல்லது ஸ்டேஷன் இன்சார்ஜ்களை நீங்கள் உருவாக்கவில்லை, அல்லது உங்களுடைய ஸ்தானத்திலே வரக்கூடிய தலைவர்களை நீங்கள் உருவாக்காவிட்டால் நீங்கள் ஒரு பெரிய தவறுகளை செய்கிறீர்கள் என்றுதான் நான் உங்களை பார்த்து சொல்ல முடியும்। यदि हो सकता है आपके प्रार्थना दल के जो अगुवे हैं, या तो फिर आपके जो स्थान में स्टेशन इंचार्ज है, या तो फिर आने वाले दिनों में आपकी सेवा को संभालने वाले लोगों को यदि आप खड़ा ना करें, आप जो सेवा कर रहे हैं वहां आप असफलता पाए हैं। பவுல் தீமோத்தேயுவை அவர் உருவாக்கினார்। पौलुस तीमुथियुस को खड़ा किया है। தீமோத்தேயு குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டுமானால், ரொம்ப பயந்தாளி, பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனுஷன்। और तीमुथियुस के बारे में यदि कुछ बातों को यदि बताएं तो तीमुथियुस तो बहुत डरपोक व्यक्ति था। அடிக்கடி அவருக்கு வயிற்று கோளாறு வருது, और बार बार उनके पेट की समस्या थी, शरीर बलवीनम உள்ளவன், और शरीर में कमजोरी था। பவுல் தீமோத்தேயுவை ஒரு பிஷப்பாக மென்டார் பண்ணினார்। और पौलुस तीमुथी को एक बिशप के रूप में वो सपना देखकर बनाया। எலிசாவை அவர் உருவாக்கி ரெண்டு விதமான ரெட்டிப்பான வரங்களையும் ஒரு தீர்க்கதரிசியாகவே அவரை உருவாக்கினார்। एलिया एलिशा को बनाकर और उन्होंने दुगना आशीष, दुगने वरदान देकर एक भविष्यवक्ता के रूप में ही उनको खड़ा किया। இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டு தம்மோடு இருக்கவும், அவர்கள் பிசாசுகளையும் விரட்டவும், இப்படியாக அவர்களோடு கூட இருக்கும்படி தெரிந்த 12 சீஷர்களை கொண்டு உலகம் முழுவதுமே சுவிசேஷமயமாக்கத்தக்கதாக அவர்களை உருவாக்கினார்। प्रभु यीशु मसीह अपने लिए जो 12 चेलों को उन्होंने चुनकर उन्होंने क्या किया है, ये पूरे देश विश्व भर में अपने सुसमाचार को ले जाने वाले लायक बनाया, उसी प्रकार उनको खड़ा किया। அந்த சீஷர்களிலே யோவானை தவிர மற்ற எல்லாருமே இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள்। और यूहन्ना के छोड़कर जो मसीह के लिए शहीद हुए हैं, அவர்களிலே மறுதலித்த சீஷனும் உண்டு, और जो इनकार किया हुआ वे जो चेला भी था, संदेहப்பட்ட சீஷன் உண்டு, और जो शक करने वाले जो चेला भी था, ஓடி போனவர்களும் உண்டு, पीछे मोड़कर दौड़ने वाले चेला भी था। ஆனால் விடாமல் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இருக்கிறது, இந்த வார்த்தை ஒருபோதும் வெறுமையாக திரும்பாது। पर लगातार जो उन्होंने जो शिक्षा दिए हैं, वो शिक्षा जो वचन खाली नहीं लौटता है। அப்படியானால் இந்த மற்றவர்களை, எதிர்கால தலைவர்களை நீங்கள் இப்பொழுதே ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்குள்ள தாளந்துகளை நீங்கள் பார்த்து அவர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்। सो इसलिए मेरे प्रियो, जो परमेश्वर ये चाहता है, अब से लेकर आने वाले समय के लिए अगुवों को आप लोग चुनकर उनके अंदर पाए जाने वरदानों को उत्साहित करके उनको खड़ा करें। அவர்களுக்கென்று விசேஷித்த என்ன சொல்றதுன்னா ஒரு கோச்சிங் கிளாஸ் மாதிரி இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல சீஷர்கள் வருவாங்க, ஏங்க எங்களுக்கு புரியலையே, எங்களுக்கு தெரியலையே அப்படி சொல்லும் போதெல்லாம் அவர்களோடு தனிமையாக நேரங்களை செலவழித்து அவர்களை உருவாக்கினார்।
और प्रभु यीशु मसीह को यदि देखा जाए तो चेले लोगों को जब वो लोग कहते हैं हमें समझ में नहीं आ रहा है, तब उन्होंने अलग से समय दिया, अलग से उनको समझाया, उसी प्रकार उनको समझा कर उनको खड़ा किया। உங்களிலே பலருக்கு தெரியும், நான் சிறு வயதிலேயே 15 வயதோ அதுக்கு முன்பாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் நானும் என்னோடு மிகவும் பெரியவர் அவர், ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுடைய பிரசிடென்ட். எனக்காக அவர் ஒவ்வொரு வாரத்திலே ஒரு நாள் நானும் அவரும் தான் வேதத்தை கொண்டு அவர் என்னை போதித்து உருவாக்கினார். और जो आप जानते हैं मैं छोटी उम्र में 15 साल में ही प्रभु को स्वीकार किया था, और जब मैं जिसके साथ संगति करते थे एक और भाई, वो बहुत बड़े जो संस्था के अगुवे थे और वो बहुत बड़ा व्यक्ति था, पर उन्होंने भी क्या किया है, मेरे लिए अलग से समय दिया, समय देकर परमेश्वर के वचन को मेरे लिए सिखाया। அவர் என்னோடு தனிமையாக செலவழித்த நேரங்கள் இன்றும் என்னால் மறக்க முடியவில்லை. And the one-to-one mentoring, one-to-one developing is the most important thing in spiritual development. और उस व्यक्ति ने मेरे साथ जो अकेले में एक के साथ एक अकेले में मेरे लिए जो समय बिताया था, वो समय को अभी भी मैं भूल नहीं सकता हूं, अभी भी मैं मुझे याद है। ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நேரமில்லை, ஆனால் நீங்கள் வீட்டிலே போய் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து மத்தேயு 51, 52, 36, 51, 52 போய் வீட்டிலே படித்து பார்ப்பீர்களே. ஆனால் அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார், இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்ட தேறின வேதபாரகன், தேர்ச்சி பெற்ற தேவ மனிதன் எப்படி இருக்கணுமா, தன் பொக்கிஷத்தில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். और इसलिए प्रभु यीशु मसीह ने जो कहा है उन बातों को आप जाकर पढ़िएगा, जो मत्ती सुसमाचार 15 अध्याय का 7 से और 5 से 7वां पद तक, उसी में वो लिखा है उन प्रकार जो पुरानी चीजों में से नहीं है, जो नई चीजों को निकाल कर देने वाले व्यक्ति के रूप में उभरना चाहिए। வளர்ந்த ஊழியக்காரன், வளர்ந்த ஒரு பிரேயர்ஸ் லீடர் அப்படினா உங்களுக்குள்ள ஒரு பொக்கிஷம் உங்களுக்குள்ள இருக்கணும். अगर यदि वो जो सीनियर है या तो बहुत पुराने हैं या बहुत पुराने व्यक्ति बोलते हैं, यदि उनके अंदर ऐसी चीजें निकलना चाहिए जो गुड़ बातें हैं, मुख्य जो ज्ञान की बातें उनसे निकलना चाहिए। अगर मुंह खोले हैं तो एक गुप्त धन के रूप में वो प्रकट होना चाहिए। पुरानी बातें भी निकलना चाहिए, नई बातें भी निकलनी चाहिए। இன்னைக்கு கத்துக்கிட்ட வசனமும் வரணும், ஏற்கனவே 20 வருஷத்துக்கு முன்னாடி கத்துக்கிட்ட வசனமும் அதுல வெளியே வரணும்। आज जो सीखा है वो भी आना चाहिए, 20 साल के पहले जो सीखा वो भी आना चाहिए। புதிய ஏற்பாடு வரணும், பழைய ஏற்பாடு வரணும்। और पुराना नियम की बातें भी आनी चाहिए, नया नियम की बातें भी आनी चाहिए। சோ ஒரு போதகன், ஒரு தேறின மனிதன், அவன் போதிக்கிறவனாகவும் அவன் ஆயத்தப்படுத்துகிறவனாகவும் திருவசனத்தின் மூலமாக அவன் காணப்பட வேண்டும்। और ये एक उपदेशक जो वचन को सिखाने वाले हर स्थिति में और परिपक्व व्यक्ति होना चाहिए। எப்படி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும், कैसे जो आत्माओं को जो जीतना है, எப்படி ஜெபக்குழுக்களை உருவாக்க வேண்டும், कैसे प्रार्थना दल को गठित करना है, எப்படி உங்களுடைய பகைஞர்களையும் நேசிக்க வேண்டும், कैसे आपके विरोधी को भी जो प्रेम करना है, எப்படி மன்னிக்க வேண்டும், कैसे आप माफ करना है, எப்படி ஒரு सर्वेंट लीडராக, ஒரு लीडरशिप என்பது ஒரு सर्वेंट என்பதை எப்படி வெளியே காட்ட வேண்டும், कैसे एक अगवा एक सेवक जो सेवा करने वाले सेवक के रूप में उभरना है, उसको भी प्रकट करना। எதிர்கால தலைவர்களை நாம் உருவாக்க வேண்டும், आने वाले दिनों के अगुवों को हम खड़े करना चाहिए, அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், उनको उत्साहित करना है। இயேசு கிறிஸ்து சீஷர்களை ஊக்குவிக்கவும் செஞ்சார், தலையில கொட்டவும் செய்தார்। प्रभु यीशु मसीह चेलों को उत्साह भी किया है और उनको और जो कठिन शब्दों के द्वारा उनको चेतावनी भी दिया, ताड़ना भी दिया। மத்தேயு 16, 15, 16, 17 படிச்சு பாருங்க, பேதுருவை பாராட்டுறார், ஊக்குவிக்கிறார்। மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை,
தேவனே இதை உனக்கு வெளிப்படுத்தினார், உண்மையில சபையை இப்படியெல்லாம் அவனை ஊக்குவிக்கிறார். और जो मत्ती रचित समाचार 16 अध्याय का 15 से 18 पद तक पतरस को तो बहुत बड़ी बातों को कहकर ये बातें आपकी ज्ञान से नहीं है, जो पिता ने आपको प्रकट किया है बोलकर बड़ी उत्साह की बातें कहता है। मार्क 16 மத்தேயு 16 அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை பார்ப்பீர்களேயானால், பேதுருவே எனக்கு பின்னாக போ சாத்தானே, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று கடுமையாக அவர் தலையில குட்டுவதை நாம் பார்க்கிறோம்। और साथ साथ में मत्ती रचित समाचार 16 अध्याय का 22 से हम पढ़ते समय में और 23वां पद में मुड़कर पतरस से कहा, ये शैतान मेरे सामने से दूर हो जा। इसी प्रकार उनको ताड़ना देता है, उनकी बातों को खंडन करके उनको सुधारता है, सही करता है। அதாவது இந்த லீடர்ஷிப்பை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி டெவலப் பண்றது எதற்கு மோசே ஒப்பிடுகிறார் என்றால், கழுகுக்கு அவர் ஒப்பிடுகிறார்। और जैसे आप एक अगवे को आप चुनकर और बढ़ाना, और जो मूसा किस प्रकार वो तुलना करता है एक ईगल का उकाब के तुलना में वो बातें करता है। 32 அதிகாரம் 11 வசனத்தை பாருங்கள்। व्यवस्था विवरण 32वां अध्याय का 11 पद को देखिए। தன் கூட்டை கலைக்கிறது, தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டிருக்கிறது போல। और 11 पद में उकाब अपने घोंसले को हिला हिलाकर अपने बच्चों को ऊपर ऊपर मंडलाता है, वैसे ही उसने अपने पंख को फैलाकर उसने अपने पैरों पर उठा लिया। கழுகு கூட பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமா, நல்லா முதல்ல நல்லா கீழே பஞ்சு இருக்குதும், வசதியான கூடா இருக்கும், போக போக குச்சி முள்ளு இதெல்லாம் வச்சிருக்கும், பொறிச்சு குஞ்சு பொறிச்ச உடனே இந்த கழுகு என்ன பண்ணுதுனாக்கா, அந்த பெருசாக மாற மாற இந்த குஞ்சியை தூக்கிட்டு மேல கொண்டு போகுது। கட்டையெல்லாம் உருவி விட்ட உடனே இந்த முழுகளுக்குள்ளாக இருக்கும்போது அந்த குஞ்சியை தூக்கிட்டு மேல கொண்டு போய் அப்படி எப்படி அது பறக்கும் போது கீழே விழுற மாதிரி இருந்து உடனே போய் செட்டைகளை வைத்து அது தாங்கி கொள்வது போல। उकाब जैसे एक अपना घोंसला बनाता है, घोंसला बनाते समय में जब कांटे रहता है उसके ऊपर जो रुई रखकर और उसके ऊपर बहुत जो मुलायम चीजों को रखकर वो अपना घोंसला बनाता है। जब बच्चा पैदा हो जाता है, उस बच्चे जब बड़े होने के बाद अपने पंखों को उसको उठाकर ऊपर ले जाकर उसको छोड़ देता, फिर उसके बाद जब नीचे गिरने लगता है अपने पंखों से उसको थाम लेता है। இதே நான் ஒரு பிரின்சிபலாக நான், அதாவது ஒரு தத்துவமாக, இப்பொழுது நான் 5 தத்துவங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆங்கிலத்திலேயே। முதலாவதாக I do you watch, और इसको एक तत्व के रूप में मैं जो अंग्रेज में है उसको मैं आपके लिए पढ़ता हूँ। मैं करता हूँ आप देखो, நான் செய்றேன் நீ பாரு, मैं करता हूँ आप देखो। இரண்டாவது दूसरी बात I do நான் செய்கிறேன் you help, நீ எனக்கு உதவி செய்। दूसरी बातें हैं मैं कर रहा हूं आप मेरे लिए मदद करना। மூன்றாவதாக तीसरी बातें நீ செய் I will help, और तीसरी बातें हैं आप करना मैं मदद करूंगा। நான்காவதாக चौथी बात I watch, இப்ப நீ என்ன செய்யறப்பா நான் என்ன பண்றேன் பாக்குறேன்। और चौथी बातें हैं आप करना मैं देख लूंगा। ஐந்தாவதாக you do someone else watch, நீ செய் இன்னும் யாராவது ஒருவர் உன்னை பார்த்து உன்னை சரி செய்யட்டும்। चौथी बातें हैं आप करना और कोई आपको सुधारे। அருமையான சகோதரர்களே, நாம் இந்த விதமாக மற்ற தலைவர்களையும் மற்ற மிஷனரிகளையும் ஆத்ம ஆதாயக்காரர்களையும் உருவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்। मेरे प्रियो, इसी प्रकार हम जो आत्मा को जीतने वाले लोगों को और भी सेवकों को अगुवों को हम तैयार करना है, परमेश्वर चाहता है। இறுதியாக ஒரு உருவாக்குகிறவருடைய குணாதிசயங்கள் இவைகளை வேகமாக சொல்லி நாம் ஒவ்வொருவரும் உருவாக்குகிறவர்களாக மாற நான் ஜெபிக்க விரும்புகிறேன்। और आखिरी में जो इसी प्रकार जो दूसरों को बनाने वाले, दूसरों को खड़ा करने वाले के गुणों को मैं बताकर मैं प्रार्थना करना चाहता हूं।
முதலாவதாக ஒரு உருவாக்குகிற நபர், நான் ஒரு ஆளை உருவாக்குகிறவன் என்றால் நான் ஒரு முன்மாதிரி உள்ளவனாக இருக்க வேண்டும். और पहली बातें हैं, यदि मैं बनाने वाला है, दूसरों को बनाने वाला है, तो मैं अनुकरणीय होना चाहिए. நான் பிரசங்கிக்கிறதை நான் பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும். जो मैं प्रचार करता हूं उसको मेरे जीवन में अनुकरण करें. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பவுல் சொல்வது உண்மை, என்னிடத்திலே கண்டதையும் என்னிடத்திலே கேட்டதையும் பார்க்கிறது. என்ன பாக்குறீங்க, என்ன கேட்கறீங்க, நான் பேசுறதுக்கும் செய்யறதுக்கும் ஒன்னா இருக்குதா, இவைகளையே பின்பற்றுங்கள் என்று பவுல் தன்னை குறித்து சொல்கிறதை நீங்கள் பார்க்கலாம். जैसे पौलुस ने फिलिपियों के 4 अध्याय के 9 पद में, जो बातें तुमने मुझसे सीखी और ग्रहण की, सुनी और मुझ में देखा, उसी को ही पालन किया करो. इसका मतलब जो मैं प्रचार करता हूं वो मेरे जीवन में होवे. இரண்டாவதாக ஒரு உருவாக்குகிறவர், மென்டார், அவருக்கு பொறுமை தேவை. और दूसरी बातें है ये कि जो दूसरों को बनाने वाले सलाहकार धीरजवंत होना चाहिए. ஒரு சரியான முன்னேற்றம் இல்லை என்ற உடனே அவர் மேல் கோபித்துக் கொண்டு எனக்கு வேணாயா அப்படின்னு சொல்லி தூக்கி போடக்கூடாது. अगर यदि वो तो सही उन्नति नहीं है, सही जो उन्नति में नहीं है, तो फिर हम उनको ये नहीं चाहिए बोलकर हम ठुकराना नहीं चाहिए. யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மரண பரியந்தம் ஜீசஸ் loved them till the end, கடைசி வரையும் அவங்க நம்பிக்கை விடாம அவங்க மேல பொறுமையா அன்பு கூர்ந்து காட்டிக்கொண்டே இருந்தது போல ஒரு பொறுமை ஒரு மென்டாருக்கு அவசியம். और जैसे यूहन्ना 13 अध्याय के पहला पद में यीशु प्रभु जो मृत्यु तक उनके साथ धीरजवंत के साथ प्रेम करता रहा, रखा रहा बोलकर, तो उसी प्रकार धीरज के साथ हम उनके साथ सहनशीलता होनी चाहिए. மூன்றாவதாக ஒரு மென்டார் should be a man of prayer. और तीसरी बातें हैं जो सलाहकार जो प्रार्थना भरी जीवन होना चाहिए. பவுல் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, எல்லாரும் என்ன சொல்றாங்க, இரவும் பகலும் உங்களுக்காக ஜெபிச்சேன், ராத்திரியில ஜெபம் பண்றாரு. ஒரு உருவாக்குகிறவன் பவுல போத்துல அந்த இடத்துல நான் வாசிக்கல, உங்களுக்கு மறுபடியுமாக நான் கற்ப வேதனைப்படுகிறேன். पौलुस कहता है, यीशु मसीह कहता है, और वो जो रात और दिन मैं तेरे लिए प्रार्थना करता हूँ, लालसा करता हूँ और गर्भ वेदना के अंदर में जाता हूँ बोलकर, इतना वेदना के साथ एक प्रार्थना में उन लोगों को उठाने वाला होना चाहिए. கற்ப வேதனையில கஷ்டப்பட்டு துடிக்கிற பெண்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த சத்தம் எவ்வளவு தூரம் தெரியுமா கேட்கும். அப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு அன்போடு போராடி கத்துகிற ஒரு மனிதன் தான் ஒரு சரியான மென்டாராக இருக்க முடியும். और जैसे जो बच्चा पैदा करने वाले गर्भ माता जैसे प्रसव के समय में जैसे चिल्लाती है, वेदना के अंदर चली जाती है, उसी प्रकार एक दूसरे नए लोगों को पैदा करने के लिए, नए लोगों को खड़ा करने के लिए उसी प्रकार के वेदना के साथ उतनी वेदना को सहते हुए आगे बढ़ने वाला ही एक उत्तम सलाहकार होगा. ஒரு மென்டார் எப்படி இருக்க வேண்டுமானால், ஒருவேளை தாழ்மை நிலையிலே இருக்கிற ஒரு மனிதனோடு கூட தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அவர் இருக்கும் இடத்திலே சென்று அவரை தூக்கி உருவாக்குகிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். एक सलाहकार कैसे होना चाहिए, जो निम्न स्तर की नीचे स्तर में पाए जाने वाले एक व्यक्ति के पास जाकर उस व्यक्ति को उस स्तर से उठाकर खड़ा करने वाला व्यक्ति होना चाहिए. He should identify himself with the person whom he is mentoring. और जो अपने पहचाने, जो बनाने वाले व्यक्ति के रूप में किसको हम बनाते हैं उसको पहचानने वाला होना चाहिए. ஐந்தாவதாக நான் சொல்ல வேண்டுமானால், அவருடைய தாளந்துகளை ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் கண்டுபிடித்து இவர் எந்த இடத்துல இவர் பயன்படலாம், எந்த இடத்துல இவர் சரியாகலாம் என்று அவரை கண்டுபிடித்து அதற்கு ஏற்றாற் போல அவரை உருவாக்குகிறவராக இருக்க வேண்டும். और 5 ही बातें हैं उनके, जो कहाँ पे किस प्रकार उनको करना है, क्या वरदान है, उसको पहचान कर उनको प्रोत्साहित करने वाला होना चाहिए. ஒரு மென்டார், ஒரு உருவாக்குகிறவர், ஜீசஸ் இஸ் a mentor. நீங்களும் நானும் அநேகரை உருவாக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சீஷர்களை உருவாக்கினார். பர்னபாஸ் பவுலை உருவாக்கினார். பர்னபாஸ் மார்க்குவை உருவாக்கினார். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அநேகரை உருவாக்கினார்கள். நாம் உருவாக்க வேண்டுமானால் நமக்கு தியாகம் காணப்பட வேண்டும். நேரங்களை கொடுப்பதற்கு
நாம் நம்முடைய வசதியை கூட தியாகம் பண்ணுவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பாக சகோதரன் தேவதாசன் எனப்பட்ட ஒரு சகோதரன் அவரை குறித்து சொன்ன சாட்சி என்ன சொன்னார்கள் தெரியுமா? 8 வருஷம் கிட்டத்தட்ட அவர் கோமாவில் இருந்தாரு. ஒரு லேமேன் தான். ஆனா இந்த தமிழ்ல முத்துவாக்கியங்கள் எல்லாம் எழுதினாரு, விளக்க உரை எழுதினாரு. அவர் பல முறைகளிலே வடநாளத்துக்கெல்லாம் ஊழியத்துக்கு வந்திருக்கிறாரு. நானும் அவர் பார்த்திருக்கேன். நான் சொன்னேன், ஓய்வில்லாமல் உழைக்கிற ஒரு மனிதன். அப்படியே ஊழியர்களை முடிச்சுட்டு வடநாட்டுல இருந்து வருவாரு, நேர அலுவலகத்துக்கோ வீட்டுக்கு கூட போக மாட்டார், அலுவலகத்துக்கு. இப்படி ஒரு தியாக மனப்பான்மையோடு உழைத்ததினால் அவர் மூலமாக உருவாக்கப்பட்ட ஆத்துமாக்கள் ஏராளம். ஆகையால் என்ன கேட்கிற அருமை சகோதரர்களே, நீங்களும் ஏராளமான ஆத்துமாக்களை, எதிர்கால தலைவர்களை உருவாக்க வேண்டுமானார் ஜெபியுங்கள், தியாகத்தோடு செயல்படுங்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்திலே அதனுடைய பலனை பார்ப்பீர்கள். और जैसे पौलुस जो दूसरों को, पौलुस को बरनबास ने पौलुस को जो बनाया था, और वैसे यीशु प्रभु ने चेलों को बनाया था, और भविष्यवक्ताओं ने दूसरे भविष्यवक्ताओं को बनाया, उसी प्रकार एक दूसरे को बनाते गए हैं। जैसे 2 दिन के पहले भाई आल्बर्ट देवदासन जो हमारे हमसे चले गए, उनके बारे में कहा जाए तो उन्होंने लगभग 8 साल तक कोमा में पड़े गए थे। उन्होंने बड़ी कठिनाइयों के साथ, बड़ी कठिन मेहनत करने वाला व्यक्ति है। उसी प्रकार करके कई सारे किताबों के लगा, कई सारे जो उत्तर भारत में सेवा के लिए भी गए हैं। सेवा के साथ जब लौटते हैं तुरंत जो अपना ऑफिस, अपना काम में इतना जिम्मेदारी के साथ रहा। एक इसको सुनने वाले मेरे भाइयों बहनों, जैसे जो सलाहकार हम दूसरों को बनाने वाले, हम एक धीरजवंत होवे, एक प्रार्थना भरी जीवन के साथ हम त्याग पूर्वक दूसरों को उत्साहित कर कर हम दूसरों को खड़ा करें। परमेश्वर के राज के लिए हम दूसरों के लिए भी खड़ा करके हम आगे बढ़े। ஒவ்வொருவரும் விதமாக ஜெபிப்போம். ஆண்டவரே என்னை உடையும், ஆண்டவரே என்னை உருவாக்கும், ஆண்டவரே என்னை உருவாக்கி நிரப்பும்। और हर एक व्यक्ति हम यही प्रार्थना करें, हे प्रभु मुझे तोड़िए, मुझे सही करिए, मुझे बनाई है, और प्रभु जी जैसे आप चाहते हैं वैसे मुझे और प्रभु बनाइए बोलकर हम प्रार्थना करें। ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் break me, melt me, mold me, fill me and use me। और जैसे हमें तोड़े प्रभु, हमें मरोड़े प्रभु जी, हमें प्रभु जी जैसे आप चाहते हैं उसी प्रकार हमें बनाए हैं, आप इस्तेमाल करें। கண்களை மூடுவோம், ஜெபிப்போம்। आंख बंद करें, प्रार्थना करें। பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, पवित्र पिता परमेश्वर, தேவனுடைய ஆவியானவர் எங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறீர்। परमेश्वर की आत्मा हमारे ऊपर मंडला रहा है प्रभु। என்னோடு பேசினீர், मुझसे बातें की, வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரோடு கூட பேசினீர்। जो वचन सुने हैं हर एक व्यक्ति से आपने बातें किया। ஆண்டவரே எங்களை கொண்டு நீர் பெரிய திட்டங்களை நீர் வைத்திருக்கிறீர்। हे परमेश्वर, मेरे द्वारा प्रभु जी एक बड़ी योजना को आपने रखा है। எதிர்காலத்திலே உலகத்தை அசைக்கக்கூடிய நபர்களை எங்கள் மூலமாக நீர் உருவாக்க விரும்புகிறீர்। हे प्रभु जी, हमारे द्वारा आने वाले दिनों में इस दुनिया को हिलाने वाले व्यक्तियों को खड़ा करने के लिए आप योजना रखे हैं। அதற்காக எங்களை தாழ்த்துகிறோம்। उस बात के लिए प्रभु अपने आप को नम्र करते हैं। எங்களுடைய குறைகளை மன்னியும், हमारे कमियों को माफ कर प्रभु। எங்களை உருவாக்குகிற தலைவர்களாக உருவாக்கும்। प्रभु जी, मैं दूसरों को खड़ा करने वाले, एक बनाने वाले अगुवे के रूप में हमें खड़ा करिए। இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் அவிதமாக உருவாக்கும்படி தாழ்மையோடு ஜெபிக்கிறோம்। जो वचन सुने हैं हर एक व्यक्ति को उसी प्रकार बनाने के लिए मैं प्रार्थना करता हूँ। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के नाम से इस प्रार्थना को मांगते हैं, ஆமென்। आमीन। மிக்க நன்றி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக। बहुत धन्यवाद, परमेश्वर आपको आशीष करें। Thank you very much, uncle, for a timely message.